السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்புள்ள சகோதரிகளே தாய்மார்களே, ரமலானும் ஆர்வ நிர்வாகமும் என்கின்ற தலைப்பில் இந்த ரமலானோடு தொடர்புபட்ட ஒரு தலைப்பாக இது இருந்தாலும் கூட ரமலானுக்குரியது மாத்திரம் அல்ல, பொதுவாக எமது எல்லா விதமான செயல்பாடுகளோடும் சம்பந்தப்பட்ட எமது உள்ளத்துடைய ஆர்வங்களுடைய இயல்புகளை புரிந்து கொள்வதற்கான ஒரு தலைப்பு தான் இந்த தலைப்பு. பொதுவாக ரமலானுடைய உரைகள், அதாவது மவாசிம்களுடைய உரைகள் பொதுவாக என்ன செய்யும் என்றால் முத்தக்கர்ரீரா, திருப்பி என்ன செய்யும், ஒரே விதமாகத்தான் இருந்து கொண்டே இருக்கும். ஏன்னா ரமலானில் புதிய ஒரு செய்தியை நம்ம என்ன செய்யலாது, கொண்டு வந்து சொல்ல முடியாது. நம்ம ஏற்கனவே கேட்ட செய்திகளை திருப்பி ஞாபகப்படுத்துவதாக அது இருக்கலாம், மறந்து போன செய்திகளை நினைவூட்டுவதாக அது இருக்கலாம், நம்ம உணராத சில விளக்கங்கள் சில பொழுது உணர்த்தக்கூடியதாக அது என்ன செய்யலாம் இருக்கலாம். அந்த ரமலானுடைய உரைகள்லாம் பொதுவாக எப்படி இருக்குமெண்டா, ரமலானும் பேசிய உரைகள் எல்லாருடைய உரைகள்லாம் தொகுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரமலான் சில வழிகாட்டல்கள், ரமலானை வரவேற்போம், ரமலானும் ஈமானும், ரமலானும் ரப்பானி உண்களும், ரமலானுக்கு பின்னால், ரமலானுக்கு முன்னர், ரமலானும் அதன் சட்டங்களும் சிறப்புகள், இரவு 10 அந்த 10 இரவுகள், இஅ்திகாஃப், இது போன்ற சட்டங்கள் தான் இருக்கும். அதனால புதிதாக இதுல எந்த ஒன்றும் என்ன சேர்க்க முடியாது. ஆனால் தகவல்களாக சில பொழுது எமது அதாவது கோணங்கள், நம்ம விளங்கக்கூடிய கோணங்களை ஒரு அதாவது புரிய வைக்கக்கூடிய அமைப்பில் இது இருக்கலாம் என்ற கோணத்தில் தான் இந்த தலைப்பு, அதாவது ஆர்வ நிர்வாகம் அப்படி என்றது மனிதனுக்கு பொதுவாகவே எல்லா விஷயங்களுக்கும் தேவையான ஒரு தலைப்பு. அதாவது துக்தூர் முஹம்மது மூசா ஷரீஃப் என்ற ஒரு அரபு நாட்டை சேர்ந்த ஒரு அறிஞர் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார், அஜிஸ் அஸ்ஸிகாத், அதாவது நல்ல திறனாளிகளுடைய பலகீனங்கள், திறனாளிகளுடைய இயலாமைகள் அப்படி என்று ஒரு புத்தகம் என்ன செஞ்சுக்கிறார், எழுதுகிறார். அந்த நல்ல திறமையானவர்களுடைய இயலாமை என்று அவர் எழுதுவதற்கான அந்த காரணமே என்ன என்று சொன்னால், மிகப்பெரிய திறமைசாலிகளாக இருப்போம். அதாவது ஒவ்வொரு துறையில ஏதோ ஒரு துறையில நம்ம பெரிய திறமைசாலிகளாக இருப்போம், நல்ல ஆர்வம் உள்ளவர்களாக இருப்போம், ஒன்றை செய்யணும் என்ற ஆசை நிறைய இருக்கும், அதற்கான சூழல் கூட எம்மிடத்தில் என்ன செய்யும் நிறையவே இருக்கும். எல்லா விதமான ஆற்றல் இருந்தாலும் இயங்க இயலாம இருக்கும். அந்த இடத்துல என்ன செய்யும், இயங்க இயலாம இருக்கும். யோசிச்சு 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 யோசிக்கிறதே தான் அவரோட முதல் பிரச்சனை ஆகும். அவர் ஒவ்வொரு முறையும் அமைதி அடைகிற நேரத்தில் என்ன செய்வார்டா, அறிஞர் லெவல்ல யோசிப்பார். ஆரவாரமாகிற டைம்ல என்ன யோசிச்ச முடியும் என்ன செஞ்சிடும், மறந்து போயிடும். பொதுவாக நீங்க பாருங்க, தூக்கத்துடைய நேரத்தில் நிறைய சிந்தனைகள் என்ன செய்யும், அதாவது நிறைய ஒரு அது செய்யணும் இது செய்யணும் ஃபுல் பிளான் திட்டம் எல்லாமே என்ன செய்யும் வர பொதுவாக இயல்பது. ஏன்னா அது அமைதியான நேரத்துக்கு மனசு என்ன செய்யும், நிறைய ஆர்வத்தை ஊட்டி கொண்டிருக்கும். அப்படி யோசிச்சுட்டிருக்கிற டைம்ல கல்சியம் அப்படியே நல்லா தலைக்கேறி தூக்கம் வந்துடும், அப்படியே தூங்கிடும். தூங்கின பின்னால விடிஞ்ச பின்னால நேற்று என்ன யோசித்தோம் என்றதை நினைச்சு பார்க்கிற டைம்ல ஏன் இவ்வளவு தேவையில்லாம யோசிக்கிறோம் என்ன செஞ்சுக்கிறோம், இதெல்லாம் நம்ம செய்யறதுக்கு பிளான் பண்ணிக்கிறோமோ, இதெல்லாம் நம்ம செய்யறதுக்கு திட்டம் போட்டிக்கிறோம், இதெல்லாம் சாத்தியம் இல்லாத நேற்று சாத்தியம் நினைச்சிருப்போம். அந்த இரவுல நம்ம திட்டம் போடுற டைம்ல சாத்தியம்னு நினைச்சிருப்போம். ஆனா அது விடிஞ்ச பின்னால நம்மளோட அன்றாட அதாவது சோழிகள் வேலைகளோட நம்ம கலக்கிற நேரத்தில் இதெல்லாம் நமக்கு என்ன சாத்தியம் இல்லாத திட்டம் போடுறோம் அப்படி என்று சொல்லி நாங்களே நினைக்கக்கூடிய ஒரு நிலை என்ன செய்யும் உருவாகும். இது என்னது, அதனாலதான் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர் சொன்னார்கள், அஊது பில்லாஹி மின் ஜலதில் ஃபாசிக் மின் ஜலதில் ஃபாஜிர் வ அஜ்ஸில் முஃமின், அதாவது கெட்டவனுடைய புடிவாதமான அந்த உறுதியிலிருந்து நான் பாதுகாவல் தேடுகிறேன், மூமினுடைய பலகீனத்திலிருந்து பாதுகாவல் தேடுகிறேன். ஒரு கெட்டவன் தீயவன் காற்ற உறுதியிலிருந்து நான் என்ன செய்கிறேன், பாதுகாவல் தேடுகிறேன், மூமினுடைய பலகீனத்திலிருந்து என்ன செய்கிறேன், பாதுகாவல் தேடுகிறேன். உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செஞ்சாங்க சொன்னாங்க, அஊது பில்லாஹி மின் ஜலதில் ஃபாஜிர் வ அஜ்ஸில் முஃமின். அப்போ ஒரு முஃமினை இப்படியான சிந்தனை யோசித்து அதை நாங்க வேலை செய்வோம் என்று காலையில எழுந்து பார்த்தோம் என்று சொன்னால்
அதை செயல்படுத்த முடியாத ஒரு நிலைமைக்கு நாம் என்ன செய்வோம், மாறிவிடுவோம். அதுக்கு காரணம் என்றால் நமது பழக்க வழக்கங்கள்ல சில சொல்லுவாங்க அட்டாமிக் ஹேபிட் என்று சொல்லுவாங்களே, அதாவது அணுவியல் ரீதியான ஒரு பழக்க வழக்கம் இருக்கும். அது நம்ம சிந்திக்காத பழக்க வழக்கமாக இருக்கும். அந்த சிந்திக்காத பழக்க வழக்கம் தான் பொதுவா மனிதனை இயக்கும். பொதுவா மனிதனை இயக்குறது பெரிய பழக்க வழக்கங்களே இல்ல, சின்ன சின்ன பழக்க வழக்கங்கள் இருக்கும். அதுதான் அவன் ரூட்டை திருப்பிக்கண்டே போகும். அதாவது இப்ப யோசிக்காம நம்ம செஞ்சு பழகுவோம். யோசிக்காம செஞ்சு பழகிறது என்ன அப்படின்னு சொன்னால் மனிதனுடைய சிந்தனையுடைய அந்த படிமுறை, இது மிக முக்கியமான பகுதி. நமது ஆர்வங்களை நம்ம புரிந்து கொள்வதற்கும் எங்க நம்ம இயலாமல் போகிறோம் என்பதை அறிந்து கொள்வதற்கும் முக்கியமான ஒரு பகுதி. பொதுவாக நம்ம மூளைக்கு கொண்ட பழக்கிற டைம்ல சொல்லி சொல்லி பழக்குவோம். சிம்பிள் உதாரணம், நம்ம டிரைவிங் உதாரணம். சொல்லி சொல்லி என்ன செய்வோம், பழக்குவோம். இங்க காலவை அங்க எப்படி இங்க ஸ்டீரிங் அப்படி சொல்லி சொல்லி நம்ம பழக்குவோம். அதுக்கு அதை ஒவ்வொன்றையும் யோசிச்சு யோசிச்சு பழகுவோம். அதுல ஒரு 8-10 நடவடிக்கைகளை நம்ம டிரைவிங் பண்ற டைம்ல 8-10 நடவடிக்கைகளை சொல்லி சொல்லி பழக்குவோம். அது ஒரு கட்டத்தில் 1 மாசம் 2 மாசம் ஆகிற டைம்ல ஈக்குவல் ஆகிரும்னா அதை சிந்திச்சு செய்யற இடத்துக்கு நம்ம வந்துருவோம். அதுக்கு பிறகு பழகி நம்ம எதையுமே என்ன செய்ய மாட்டோம், யோசிக்க மாட்டோம். தானாக என்ன செய்யும், நடந்துகிட்டு இருக்கும். எப்படி நம்ம கதவை மூடிட்டு கீழே வந்த பிறகு கதவை மூடணுமா இல்லையான்னு சந்தேகப்படுறோமோ, கார் கதவு மூடணுமா இல்லையா நம்ம சந்தேகப்படுறோமோ, சூரத்துல் ஃபாத்திஹா ஓதினமா இல்லையான்னு சந்தேகப்படுறோமோ, முதலா ரக்காத்தா 2ஆம் ரக்காத்தான்னு சந்தேகப்படுறோமோ. காரணம், மூளை பழக்கத்தை எடுத்து விட்டு யோசிக்கிறதுக்கு முன்னாலே செஞ்சு முடிச்சிடும். யோசித்து செய்து முடித்தல் என்பது இன்னொன்று, யோசிக்கிறதுக்கு முன்னாலேயே செஞ்சு முடிக்கிறது என்ற பழக்கம். அதுக்கு சொல்ற அட்டாமிக் ஹேபிட் என்று. மனிதனால உணர்ந்து கொள்ளவே முடியாத அமைப்பிலான ஒரு பழக்க வழக்கம். இந்த சின்ன சேஞ்சஸ் எங்களிடத்தில் இல்லை என்பதனால், அந்த சின்ன சேஞ்சஸ் எங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்பதனால, உதாரணமாக ஒருத்தர் பாத்ரூம் போறாரு அப்படி என்று சொன்னால் அவர் போன நேரத்திலிருந்து வரும் வரைக்கும் நடந்து கொண்ட நடவடிக்கை இதெல்லாம் யோசிச்சு திட்டப்பட்டு நடக்கிறதில்ல. அது இயற்கையா என்ன செய்யும், நடந்து கொண்டிருக்கும். இந்த பழக்க வழக்கங்கள் நீங்க தொகுத்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு மனிதன் 200-300 செய்யறான். பல ஆயிரக்கணக்கான பழக்கங்கள் கூட என்ன செய்யலாம், இருக்கலாம். இதன் காரணமாக அவனால என்ன திட்டங்கள் போட்டுட்டாலும், என்ன ஒரு பிளான் பண்ணிட்டாலும், ஒரு ஜதுவல் போட்டு விட்டாலும் அவனால அதுல நிலைச்சு நிக்க முடியாம என்ன செய்யுது, இருந்து கொண்டிருக்கக்கூடியதை நம்ம பார்க்கிறோம். ஏன்டா அந்த சின்ன சின்ன பழக்க வழங்க மாத்திக்கிட்டே போயிடும். அவன்கிட்ட பழகி இருக்கக்கூடிய விஷயங்கள் அவனை மாத்தி கொண்டே போயிடும். நீங்க எவ்வளவு திட்டம் போட்டுட்டாலும், நீங்க என்ன திட்டம் போடுவீங்க, ஒரு பெரிய ஜதுவல் தான் போடுவீங்க. காலையில என்ன செய்யணும், பகல்ல இது செய்யணும், ஈவினிங்ல என்ன செய்யணும், நைட்ல என்ன செய்யணும், ரமதான்ல பிளான். இந்த பிளான் என்ன செஞ்சிடறது, போட்டுறது. அப்ப இந்த திட்டம் போட்டாலும், இவ்வளவு பெரிய திட்டத்தை நம்ம வரையறுத்துட்டாலும், இதை தீர்மானிக்கிறது சின்ன பழக்க வழக்கங்கள் தான். ஒரு சின்ன நம்ம என்ன முடிவு எடுப்போம், காலையில ஒரு உதாரணமா ஒரு 10 பக்கம் குர்ஆன் ஓதுறன்னு முடிவு எடுத்திருப்போம். ஆனா டீ குடிக்கிற பழக்கம் எங்கிட்ட இருக்கும். டீ குடிப்போம் வேண்டி ஒரு கடைக்கு ஒரு சைடுக்கு போவோம். இது வளமையான பழக்கம் தானே. அப்போ காலையில 10 பக்கம் குர்ஆன், ரமதான் நல்லாத காலத்துல இருக்கீங்க, காலையில டீ என்று வச்சுவீங்க சரியா. உதாரணமா நான் ஒரு 10 பக்கம் குர்ஆன் ஓதுற முடிவு எடுத்து நம்ம ஒரு கடைக்கு என்ன செய்யறோம், நம்ம போறோம். போற சந்தர்ப்பத்தை டீ குடிக்கிறது ஒரு பிழை ஒன்று இல்லையே, நம்ம அதை இந்த டைம் டேபிளுக்கு முரணா பார்க்க மாட்டோம். அங்க போனா அங்க 4 பேர் பேசும், அப்படி காலை சாப்பாடு அடிச்சுட்டு வரணும், போனா 2 ஹவர் போயிருப்போம். 2 ஹவர் என்ன செஞ்சிடும், போயிடும். இது எப்படி போச்சுன்னு நம்ம யோசிக்கிற திட்டத்துக்குள்ள நம்ம இதுல இல்லது. ஏனென்றால் அன்றாடம் டீ குடிக்கிற பழக்கம் என்றது வளமையில் உள்ள ஒரு அம்சம். இது ஒரு பெரிய ஒரு இஷ்யூவாக இல்ல. நாளையில நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும். குடிச்ச உடனே வந்துடணும், டீயை மாத்த மாட்டோம். குடிச்ச உடனே என்ன செஞ்சிடணும், வந்து விடுவோம்னு முடிவெடுப்போம். இதை விடாத வரை, இந்த சப்ஜெக்டை விடாத வரைக்கும் அந்த பழக்கம் உங்களை எங்கெல்லாம் என்ன செய்யும், கொண்டு போயிட்டே இருக்கும். இந்த பலகீனத்தை மாத்திரண்டா முதல் அம்சம் டீ எங்க குடிக்கிறது முடிக்கும், நல்ல டீ குடிக்கிறத விடணும். உதாரணத்துக்கு சரியா. இன்னும் சொல்ல போனா உலகத்துல மிக பாரமாக இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்களும் பெருசல்ல, சின்னதுதான். இந்த மாதிரியான அணுவியல் பழக்க வழக்கம் சொல்லுவாங்கல்ல, இதுதான். அதாவது அதை நம்ம விட்டுருவோம். எதெல்லாம் உங்களுக்கு விட்டுட்டு திருப்பி விடவே முடியாது என்ற இடத்துக்கு வாரீங்களோ அதெல்லாம் இந்த சின்ன பழக்க வழக்கங்கள் தான், விடவே முடியாது. உதாரணமாக அந்த இடத்துக்கு கொண்டு வந்து விட்ட பழக்கங்கள் தான் சோசியல் மீடியா. சோசியல் மீடியான்றது பேஸ்புக்கா இருக்கலாம், இன்ஸ்டாகிராமா இருக்கலாம், டிக்டாக்கா இருக்கலாம். இதை விட்டுட்டு அதை விட்டு தொடர்ந்து இருக்க முடியாது எத்தனை பேர் இருக்கிறோம். காரணம் என்னன்னா, அது நம்மளோட ரத்த நாளங்களோட கலக்கிற அளவுக்கு நம்ம பழகிட்டோம். பழகின ஒரு சப்ஜெக்ட் எதற்கு என்னன்னு தெரியாம நம்ம செய்வோம். எதற்கு என்னன்னு தெரியாது, திருப்பி போயிடுவோம். அதுல திருப்பி என்ன செஞ்சிருவோம், போய் விடுவோம். இந்த பழக்க வழக்கங்கள்ல செல்வாக்கு செலுத்தக்கூடியதுல நீங்க மிக முக்கியமாக கவனம் செலுத்த வேண்டிய இந்த மிக சின்ன பழக்க வழக்கங்கள். பெரிசுல நம்ம திட்டம் போட்டு இருப்போம். ஆனா நம்மளை திசை திருப்பி கொண்டிருக்கக்கூடிய எல்லா பழக்கங்களும் பாத்தீங்கன்னா மிச்சம் அதாவது அணுவுடைய அளவுல இருக்கக்கூடிய சின்ன சின்ன பழக்க வழக்கங்கள் மாற்றும். இது எல்லாத்தையும் ஒரு அழகான முறையில தொகுத்து துக்தூர் மூசா ஷரீப் அவர் என்ன செய்யறாண்டா, அந்த அஜ்ஸு ஸிகாத் என்ற பலமானவர்களுடைய பலகீனங்கள்,
இயலாமைகள் அப்படி என்ற அந்த நூல்ல என்ன செய்யறாரு, மிக அழகான ஒரு தொகுப்பாக ஆர்வ நிர்வாகம் சம்பந்தமாக விரிவாக படிக்க விரும்பக்கூடியவர். இந்த அட்டாமிக் ஹேபிட் தனி ஒரு புத்தகம் முடியுது ஆங்கிலத்தில், அது மார்க்கம் சாராத புத்தகம், வேற வேற சிந்தனைகள் அதுல இருக்கலாம். இந்த சப்ஜெக்ட்ல அதாவது இந்த மார்க்க ரீதியாக அரபுல உள்ள ஒரு மிகச்சிறந்த நூல், தமிழ்ல இந்த நூல்கள் இருக்க தெரியல, மிக சிறப்பான நூல். நமது உள்ளத்தை ஏன் எது எங்கே சிதைக்கிறது அப்படி என்பதை புரிந்து கொள்வதற்கான ஒரு அழகான ஒரு நூல் அது. அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அதாவது அபூ தமாம், அதாவது நமது ஆர்வத்தை புரிஞ்சு கொள்றதுக்கான சில அடிப்படைகள் இருக்கணுமே, உள்ளம் ஏன் இந்த மாதிரி தடுமாறுது அப்படின்னு சொல்லி, அதுல அபூ தமாம் என்ற ஒரு கவிஞர் இருக்கிறார். அவர் சொல்றார் என்னன்னு சொன்னால், வலம் அரஃபி உயூபின் நாசி ஐபன் கனஃப்ஸில் காதிரீன அல தமாமி. மக்கள்ல நான் கண்ட குறைகளிலேயே நல்ல பூரணமான திறமையானவர்கள் முடிக்க முடியாமல் தடுமாறுகின்ற குறை போன்ற ஒரு குறை நான் காணவில்லை. எப்படி? கனக்ஸில் காதிரீன அல தமாமி, நல்ல திறமையானவர்கள், சக்தி உள்ளவர்கள், எல்லாம் ஏழுமானவர்கள், உன்னை கம்ப்ளீட் பண்ண முடியாம இருக்கிறாங்களே, இது மாதிரி ஒரு குறையை நான் என்ன செய்யல, காணவில்லை. அப்படின்னா இது அந்த காலத்திலிருந்து எல்லா திறமையானவர்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு பலகீனமாக என்ன செய்கிறது, இருந்து கொண்டிருப்பதை நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். அப்ப அந்த கவிதையிலே அவர் சொல்லுகிற நேரத்தில் வலம் அற, அதாவது ஃபி உயூபின் நாசி ஐபன் கனக்ஸில் காதிரீன அல தமாமி, மக்களுக்கு மத்தியில் உள்ள குறைகள்ல பூரணமானவர்கள், சக்தி உள்ளவர்கள், திறமையானவர்கள் ஆரம்பிச்ச வேலையை முடிக்க ஆரம்பிக்கிறாங்க பாருங்களா, இது மாதிரி ஒரு குறையை நான் என்ன செய்யல, ஒரு பெரிய ஒரு குறையை நான் காணல, இதுதான் மிகப்பெரிய குறையாக என்ன செய்கிறது, இருந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி அவர் சொல்வதை நம்ம பார்க்கிறோம். இதனாலதான் நம்ம இந்த பகுதி, அதாவது மனிதனுக்கு இப்படி ஒன்று வரலாற்று ரீதியாக இருந்து கொண்டே இருந்திருக்கிறது. எல்லாருக்குமே என்ன செஞ்சிருக்குது, அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாற்றை சொல்லுகிற நேரத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய உள்ளத்துடைய இயல்பை சொல்ற நேரத்தில் எப்படி சொல்றான், வலம் நஜித் லஹு அஸ்மா, அவர்கிட்ட ஒரு உறுதியை நாம் காணவில்லை என்றான். அவ்வலுல் பஷர், மனிதர்களுடைய முதலாவதான அந்த மனிதருடைய இயல்பு அல்லாஹ் சொல்ற டைம்ல வலம் நஜித் லஹு அஸ்மா, ஒரு விஷயத்துல நிலைத்திருக்கக்கூடிய ஒரு உறுதியை நாம் என்ன செய்யவில்லை, அவரிடத்தில் காணவில்லை. அந்த இயல்பு அப்படித்தான் என்ன செஞ்சது, இருந்தது அப்படி என்று சொல்றதை நம்ம பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, முதலாவது ஒரு அம்சம் என்ன அப்படி என்றால், இப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறது என்றது முதல்ல தெரிஞ்சுக்கிறோம். பிரச்சனை ஏற்றுக்கொண்டால் தான் அதுக்கு தீர்வு என்ன செய்யும், மனிதனுக்கு வரும். அப்போ ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த ஒரு விஷயத்தை செயல்படுத்துகின்ற பொழுது ஆரம்பத்தில் திறமையானவர்கள், நல்லவர்கள், உறுதியானவர்கள், விளக்கம் உள்ளவர்கள் எல்லாரும் சமனா தான் இருப்பாங்க. டிஃபரெண்ட் ஆகுற இதுல தானே, முடிக்கிறதுல தான் ஒரு குரூப் ஃபர்ஸ்ட் நின்று. எந்த கிளாஸை நீங்க அறிவிங்க பாப்பா, எப்படிப்பட்ட கிளாஸை நீங்க அறிவிச்சாலும் ஒரு 100 பேர் சேர்ந்துருவாங்க, ஒரு 100 பேர் என்ன செஞ்சிருவாங்க, சேர்ந்துருவாங்க. இறுதி நிலை எப்படி இருக்கும், இறுதி நிலை ஒரு 3 பேர்ல, ஒரு 5 பேர்ல, 6 பேர்ல வந்து நிற்கும். அதுக்கு பின்னால நம்ம கல்வியுடைய சிறப்பு மற்ற விஷயங்கள் எல்லாம் ஆர்வமூற்றத்தை பார்க்கிறோம். அதாவது இமாம் சுஃபியான் தௌரி அல்லது அப்துல்லா பாரக் ரஹிமுல்லா நினைக்கிறேன், அவருடைய ஊருக்கு ஒருத்தர் போறாரு விசிட் பண்ண, அவருடைய மஜ்லிஸ்ல ஒரு 29 பேர் என்ன செய்யறாங்க, இருந்து கண்டிக்கிறாங்க. அப்துல்லா பாரக் போன்ற, சுஃபியான் தௌரி போன்ற அறிஞர்கள் வேற ஊருக்கு வரமாட்டாங்களாண்டு அங்க மக்கள் எல்லாம் என்ன ஹதீஸ் படிக்கிறதுக்காக அவ்வளவு நிறைய பேர் இருக்கிறாங்க. ஊர்ல ஒரு 10 பேர் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்ப அதை பார்த்த அவர் கேட்கிறாரு, என்ன இவற்றை எவ்வளவு கிரௌட் தான் என்ன செய்யறாங்க, உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி. அவர் சிம்பிளா என்ன சொன்னா, ஃபஅலம் அன்னஹு ஃபضل, அறிந்து கொள், இது அல்லாஹ்வுடைய ஒரு சிறப்பு. அப்படின்னா என்ன, நாடியவர்களுக்கு மட்டும்தான் இந்த இது என்ன செய்யும், போய் கிடைக்கும். அதனாலதான் 10 பேரை உட்கார வச்சுக்கிறான். எல்லாருமே உட்கார்ந்தா அது சிறப்பு அல்லது, எல்லாருமே உட்கார்ந்தா அது சிறப்பாக இருக்காது என்ற விளக்கம் சொல்றது நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, அப்ப இந்த பகுதி மிக முக்கியமாக மனிதனிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு பலகீனமான ஒரு இடம். இப்படி ஒரு பலகீன மனிதனுக்கு என்ன செய்கிறது, இருக்கிறது. அதாவது அவனுடைய சின்ன சின்ன பழக்க வழக்கங்களால அவன் எடுக்கக்கூடிய முடிவில் நிரந்தரமாக எடுக்க முடியாம, தொடர்ந்து பயணிக்க முடியாமல் இருக்கக்கூடிய ஒரு நிலை என்ன செய்யும், இருக்கும். அல்லாஹ் ரப்பல் இதை இப்ப இரண்டாவது கட்டம், இதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடையாளப்படுத்தி இருக்கிறாங்களா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி ஒரு இயல்பு நிலையை எப்படி நிர்வகிக்கணும் என்று ரசூலுல்லாஹ் சொல்லிக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம நிறைய இந்த செய்திகளை பேசி இருக்கிறோம். என்றாலும் நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்ன, ஃபதக்கிர் ஃபஇன்ன ذிக்ரா தன்ஃபஉல் முஃமினீன், ஞாபகப்படுத்துங்கள், ஞாபகப்படுத்துவது மூமின்களுக்கு பயனளிக்கும் என்ற அடிப்படையில் அந்த பகுதிகளை திருப்பி நம்ம இந்த இடத்துல ஞாபகப்படுத்துறோம். என்ன அப்படி என்று சொன்னால், ரசூலுல்லாஹி பொதுவான ஒரு சப்ஜெக்ட், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக கேட்ட ஒரு துஆ, அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹைபருக்கு போற நேரத்தில், ஹைபருக்கு போகின்ற நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அத பனு குரைலாவுக்கு போகின்ற நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக கேட்ட துஆக்கள் உண்டு. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் ஹம்மி வல் ஹஸன் வல் அஜ்ஸி வல் கஸல் வல் ஜுப்னி வல் புக்ல் வ தலஅத் தைனி வ கலபத்திர் ரிஜால். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் ஹம்மி வல் ஹஸன்,
ஒரு செய்தியில வருது அதாவது அல்லாஹும்ம லா சஹல இல்லா மா ஜஅல்தஹு சஹலா வ அன்த தஜஅலுல் ஹஸ்ன இதா ஷி'த சஹலா. அந்த இடத்துல ஹஸன் அல்ல, ஹஸ்ன். அதாவது அல்லாஹும்ம லா சஹல இல்லா மா ஜஅல்தஹு சஹலா. யா அல்லாஹ், நீ இலகுபடுத்தியதை தவிர வேற எதுவும் இலகு கிடையாது. நீ இலகுபடுத்தியதை தவிர வேறொன்றுமே இலகு இல்ல, செய்ய முடியாதுதான், எல்லாமே கஷ்டம் தான். நீ லேசுபடுத்தியதை தவிர, இந்த நம்பிக்கை நம்மகிட்ட இருக்கணும். நீ லேசுபடுத்தினால்தான் லேசு கூட எனக்கு லேசு, இல்லைன்னா அந்த லேசும் எனக்கு என்ன செய்யும், கஷ்டமாகத்தான் என்ன செய்யும் இருக்கும். எனவே லா சஹல இல்லா மா ஜஅல்தஹு சஹலா வ அன்த தஜஅலுல் ஹஸ்ன, நீ நாடினால், நீ விரும்பினால் ஒரு மலை குன்றாக இருக்கக்கூடிய அந்த கட்பாறையை கூட சஹலா, ஒரு மணல் மேடாக என்ன செய்து விடுவாய், நீ மாற்றி விடுவாய். அந்த இடத்துல கவலை அல்ல. வஅன்த தஜஅலுல் ஹஸ்ன, சிரமங்களை லேசாக்கி விடுவாய், சிரமங்களை எல்லாம் என்ன செய்வாய், லேசாக்கி விடுவாய். அப்ப இது டைரக்ட்லி நம்ம நினைக்கக்கூடிய பகுதியோடு சம்பந்தப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு துஆ. அல்லாஹும்ம லா சஹல இல்லா மா ஜஅல்தஹு சஹலா வ அன்த தஜஅலுல் ஹஸ்ன இதா ஷி'த சஹலா. ஒரு முஃமினுடைய மிக முக்கியமான ஆயுதம் துஆ. அதை பிரார்த்திக்கத்தான் அந்த உள்ளம் இலகுவாகும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக அதிகமாக கேட்ட துஆ என்னன்னு சொன்னா இந்த துஆ. அது அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் ஹம்மி வல் ஹஸன். அங்க வல் ஹஸன், அதாவது ஹம் ஹஸன் என்றது இரண்டு விதமான கவலைகள், மனிதனை இயலாமலாக்கக்கூடிய கவலைகள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் ஹம்மி வல் ஹஸன். ஒன்று கடந்த கால கவலை, இன்னொன்று நமக்கு நடக்க போகின்ற முஸ்தக்பல், எதிர்காலத்தை நினைத்து வரக்கூடிய கவலை. அல்லாஹும்ம இன்னி, ஹம்முக்கும் ஹஸனுக்கும் மொழியில் அப்படி வித்தியாசம் இல்லை, ஆனா அந்த இடத்துல அது வருவதனால இந்த ரெண்டு பிரிச்சு என்ன செய்கிறது, வித்தியாசம் சொல்லப்படுகிறது. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் ஹம்மி வல் ஹஸன் வல் அஜ்ஸி வல் கஸல். வல் அஜ்ஸி வல் கஸல் வல் ஜுபன், இந்த மூன்றுமே இயலாமையோடு சம்பந்தப்பட்டது. வல் அஜ்ஸ் அப்படின்னா இயலாமை, செய்ய முடியாமல் போவது. அஜ்ஸுக்கு வரைவிலக்கணம் சொல்கிற நேரத்தில் என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால், ஆர்வமான ஒன்றை உனக்கு முடியுமாக இருந்தும் செயலாற்றுவதற்குரிய உற்சாகமின்மை, அதான் அஜ்ஸ். ஆர்வமான ஒன்று, உனக்கு விருப்பமான ஒன்று, அதுக்கான ஆற்றல் உன்கிட்ட இருக்குது, ஆனா செயலாற்ற உற்சாகம் உனக்கு என்ன இல்லை. இதுதான் இந்த அஜிஸ் என்றது. அது ஒரு மிகப்பெரிய பலகீனம். ஒரு மனிதன் விரும்பக்கூடிய ஒன்று, அதுக்குரிய சக்தியும் உன்கிட்ட இருக்குது, ஆனா உன்னால என்ன செய்ய முடியாது, செயல்பட முடியாமல் இருப்பது. அப்ப இது நம்ம அடிக்கடி கேட்க வேண்டிய துஆக்கள் உண்டு. வல் அஜ்ஸி வல் கஸல், சோம்பேறித்தனம். அடுத்தது என்ன, சோம்பேறித்தனம். அப்ப வல் அஜ்ஸி வல் கஸல் வல் ஜுபன், கோழைத்தனம். அடுத்ததாக கோழைத்தனம், அதாவது செய்யறதுக்குரிய ஆர்வமிக்கு, உற்சாகமிக்கு எல்லாம் இருக்கு, பயம். அந்த இடத்துல என்னது, பயம் இருக்கு. வதல இத்தைனி வகலபத்திர் ரிஜால், கடன் நெருக்கடி, மற்றவர்கள் என்னை மிகைத்து விடல் என்ற இந்த துஆவை நம்ம பார்க்கிறோம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது இங்க சொன்ன எல்லா விஷயங்களும் நீங்க பாத்தீங்கன்னா உள்ளம் சார்ந்தது. நீங்க சொன்னதை பாத்தீங்கன்னா உள்ளத்துல வரக்கூடிய பலகீனமான எண்ணங்கள் சார்ந்த ஒரு விஷயம். இந்த பிரார்த்தனை நம்மிடத்துல அடிக்கடி இருக்க வேண்டும். நம்ம இந்த ரமலானை அணுகுகிறோம், ரமலானை வணங்குவதற்காக எத்தனையோ முடிவுகள் எடுத்திருப்போம், குர்ஆனை ஓதணும் என்று முடிவு எடுத்திருப்போம், அதாவது 2-3 தடவை முடிக்கணும் என்று முடிவு எடுத்திருப்போம், ஹதீஸ்களை படிக்க முடிவு எடுத்திருப்போம், இபாதத்துகளுக்கு முடிவு எடுத்திருப்போம், நிறைய தான தர்மங்களுக்கு முடிவு எடுத்திருப்போம், பல பாவங்களை விடுவதற்கு முடிவு எடுத்திருப்போம். இதெல்லாம் செய்யணுமாக இருந்தா உள்ளத்துல என்ன செய்யணும், அந்த ஆர்வம் எங்களுக்கு என்ன செய்ய வேண்டும், பிறக்க வேண்டும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிராக்டிகலாக செயல்பாட்டில் நபி அவர்கள் இந்த பிரார்த்தனையை செய்திருக்கிறார்கள். இந்த பலகீனம் மனிதனுக்கு வரலாம் என்பதை ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சிருக்காங்க, உணர்ந்திருக்கிறார்கள் என்பதையும் நம்ம புரிந்து கொள்கிறோம். இதுல ரசூல் ஸல்லல்லாஹு, இது முதலாவது அம்சம். அதாவது இரண்டாவது பகுதியில முதலாவது அம்சம் ரசூலுல்லாஹ்வோட பிரார்த்தனை. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ் சொல்றாங்க. ஒன்று அப்துல்லா இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி, இன்னொன்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி. ரெண்டும் ஒரே வார்த்தையோட ஆரம்பிக்குது. என்ன அப்படின்னு சொன்னால், இன்ன லிகுல்லி அமலின் ஷிர்ரத்தன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒவ்வொரு செயலுக்கும், ஒவ்வொரு அமலுக்கும், அதாவது என்ன, வேகமான ஒரு ஆர்வம் உண்டு. எந்த ஒரு செயல்பாட்டை நீங்க செஞ்சாலும் அதனுடைய ஆரம்பம் என்ன செய்யும், மிக வேகமான ஆர்வமாக இருக்கும். வலி குல்லி ஷிர்ரத்தின் ஃபத்ரத்தன், ஒவ்வொரு ஆர்வத்துக்கும் சோர்வு உண்டு நாங்க சொல்லலாம். ஒவ்வொரு ஆர்வத்துக்கும் சோர்வு உண்டு என்றாங்க. அப்ப எந்த ஒரு செயல்பாடை நீங்க ஆரம்பிச்சாலும் வலி குல்லி அமலின், இன்னலி குல்லி அமலின், அதாவது ஷிர்ரத்தன், ஷிர்ரண்டா அது வேகமாக கொதிச்செழுந்து நம்ம செய்யக்கூடிய அந்த ஆர்வம், ரஹ்பா, ஹிர்ஸ். அப்ப இந்த மாதிரியான ஆர்வம் எல்லா விஷயத்துக்கும் உண்டு. நீங்க இது எல்லா இடத்துக்கும் பொருத்தி பார்க்கலாம். திருமண வாழ்க்கையிலிருந்து, தொழில இருந்து, புதிய கம்பெனிக்கு சேர்றதுல இருந்து, ரமலானுடைய ஆரம்பத்தில இருந்து, குர்ஆன் ஓதுறதுல இருந்து எல்லாத்துக்கும் சேர்த்து பார்க்கலாம். அந்த இயற்கையை நம்ம காணுவோம். அந்த இயற்கை என்ன செய்யும், நம்ம காணுவோம். கடுமையான ஆர்வமாக இருக்கும். அந்த டைம்ல ஆலோசனை எல்லாம் பயங்கரமா என்ன செய்யும், இருக்கும். ஆர்வம் எல்லாம் முன்னால உள்ள அறிவாளி எல்லாம் தேய்ச்சிட்டு போற அளவுக்கு என்ன ஆர்வம் எல்லாம் கடுமையாக இருக்கும். இந்த டைமை
நம்ம சரியா நிர்வகிக்கலண்டா, இந்த கொதிச்சுக்கிட்டு வாட ஆர்வத்தை நிர்வகிக்கலண்டா எல்லாத்தையும் ஒட்டச்சுக்கிட்டு போயிடுவோம். எல்லாத்தையும் என்ன செய்வோம்? உடைச்சிட்டு போய், அதாவது என்னது, அவ்வளவும் இல்ல ஆகிரும் இல்லாத லெவலுக்கு போயிடும். 5 நேர தொழுகையும் காணாம போயிடும். அந்த ஆர்வத்தை சரியா நிர்வகிக்கவில்லை என்றார். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க பாருங்க, இன்ன லிகுல்லி அமலின் ஷிர்ரத்தன் வலிகுல்லி ஷிர்ரத்தின் ஃபத்ரத்தன். ஒவ்வொரு ஆர்வத்துக்கும் ஒரு சோர்வு உண்டு. அப்ப ரசூல் சொல்லி சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யாருடைய அந்த சோர்வு எனது சுன்னத்தின் பக்கம் இருக்கிறதோ, யாருடைய சோர்வு எனது சுன்னத்தின் பக்கம் இருக்கிறதோ அவர் தப்பி விட்டார். யாருடைய ஆர்வம் எனது சுன்னத்துக்கு மாத்தமாக இருக்கிறதோ அவர் அழிந்து விட்டார். அவர் அழிந்து விட்டார் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இன்னொரு செய்தியில அதே செய்தியை சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அதாவது எவன் ஆர்வம் அதிகரிக்கிற நேரத்தில் சத்தத வகாரப, அது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு செய்தியில வருது, சரியான முறையில் நடந்து என் சுன்னத்துக்கு நெருக்கமாக போனால் அவர் சிறப்பானவர், சரியான முறையை வழி என்ற சுன்னத்தை அடைந்து கொண்டார். எல்லை மீறி அடைஞ்சு வேற சைடுக்கு போனா ஃபலா தஉத்துஹு, அவரை ஒரு பொருட்டாகவே நீங்க நினைக்க வேண்டாம் என்றார். ஆர்வம் கூடி பிதஅத்துக்கு போயிட்டார். ஆர்வம் கூடி பிதஅத்துக்கு போயிட்டார். ஆர்வம் கூடி மார்க்கத்தில் இல்லாத வேலையெல்லாம் செய்யற அளவுக்கு என்ன செஞ்சிட்டாரு, போயிட்டாருன்னு சொன்னால் அவர் பிரவல்யத்துக்கு தான் என்ன செய்யறாரு, அந்த ஆர்வத்தை பயன்படுத்துகிறார். அவரை நீங்கள் கணக்கெடுக்க வேணான்றார். இப்ப அன்புள்ள ரசூலுல்லாஹ் சொன்ன இந்த செய்தியை எங்கட வளமையாக நான் சொல்லக்கூடிய உதாரணம் இந்த ரமலானோட நம்ம பொருத்தி பார்ப்போம். இந்த ரமலான் வருகிற நேரத்தில் பொதுவாகவே எல்லாரும் ஒவ்வொரு ரமலானுடைய ஆரம்பத்தில் நம்ம என்ன முடிவு எடுத்திருப்போம், இந்த ரமலானை திறன்பட என்ன செய்வோம், நம்ம பயன்படுத்திட்டோம், பயன்படுத்த வேண்டும். ஏற்கனவே உள்ள ரமலான்கள் நாங்கள் நல்ல முறையில் என்ன செய்யல, பயன்படுத்தல. நான் இதாகிட்டோம். இன்றைக்கு ரமலான் ஃபர்ஸ்ட்ல இருந்து குறிப்பா கடைசிக்கு நம்ம தோல்வி அடைஞ்சிடக்கூடாது, ஃபர்ஸ்ட்ல இருந்து கடைசி வரைக்கும் நம்ம ஒழுங்கா ஐந்துருவோம் அப்படின்ட்டு தான் இந்த ரமலானை நம்ம ஆரம்பிப்போம். இந்த ரமலான் 29 நம்ம என்ன முடிவு எடுக்க போறோம், இந்த ரமலானை என்ன செஞ்சிட்டோம், அதாவது முடிச்சிட்டோம், சரி வரல, ஒழுங்கான முறையில் ஓதல, இன்ஷா அல்லாஹ் 2025 ரமலானையாவது ஒழுங்கா பயன்படுத்தணும் முடிவெடுக்க போறோம் என்ற பயம் எல்லாருக்குமே இருக்கு. எல்லாரும் உள்ளது அப்படித்தான் இது முடிய போகுது என்றாலும் ஒரு உற்சாகத்தோட ஆரம்பிப்போம் என்ற ஒரு மனநிலை எல்லார்ட்டையுமே இருக்கு. அதை சைத்தான் அதை பிரச்சாரம் செய்வான். உள்ளத்துக்குள்ள சைத்தான் என்ன செய்வான் தெரியுமா, வலக்கத் சத்தக அலைஹிம் இப்லீசு தன்னஹு, இப்லீஸ் தனது எண்ணத்தை அவர்களில் உண்மைப்படுத்தி விட்டான் அல்லாஹ் தஆலா சொல்றான். இப்லீஸுக்கு ஒரு எண்ணம் இருக்கும், இப்லீஸுக்கு ஒரு எண்ணம் இருக்கும். அந்த எண்ணத்தை அவன் விசா தருவான், பாஸ்போர்ட் தருவான், எல்லாமே தருவான். நம்ம எடுத்து வாங்கி பிளைட்ல உட்கார்ந்துட்டோம்னா பைலட் அவன் தான். அதுக்கு பிறகு நம்ம வெளியே இடையில இறங்க போறோம் என்ன செய்யலாது, சொல்லல கொண்டு போய் சேர்த்துருவான். அந்த எண்ணத்தை எங்களுக்கு ஊட்டிக்கண்டே இருப்பான். விளங்கிட்டா? அப்ப இந்த மாதிரியான சிந்தனை பொதுவாக இந்த ரமலானுடைய ஆரம்பத்துல வார டைம்ல நம்ம இப்படித்தான் ஆரம்பிப்போம். எல்லாருக்குமே விளங்கும். ஒரு 8வது 9வது நோன்பு போற டைம்ல இந்த தடுமாறுது, போன வருஷம் மாதிரி என்ன செய்யுது, தடுமாறுது அப்படி என்று விளங்கும். அதுக்காக வேண்டி ஒவ்வொருவர் என்ன செய்யணும், டிஃபரெண்டான டைம் டேபிள் எல்லாம் போட்டு கொடுத்து பாக்குறாங்க. நீங்க ஃபஜ்ருக்கு பிறகு என்ன 4 பக்கம் ஓதுங்க, லுஹருக்கு பிறகு 4 பக்கம் ஓதுங்க, அசருக்கு பிறகு 4 பக்கம் ஓதுங்க, மகரிப் பிறகு 4 பக்கம் ஓதுங்க, இஷாவுக்கு பிறகு 4 பக்கம், அப்ப 20 பக்கம் இப்படி என்ன போட்டு கொடுங்க. இது மனிதனுடைய அந்த இயல்பு பலகீனத்தை விளங்காத ஒரு டைம் டேபிள். இது விளங்கிட்டா? இந்த டைம் டேபிள் மனிதனுடைய இயற்கையும் பலகீனத்தையும் விளங்காத ஒரு டைம் டேபிள். ஆர்வம் வார டைம்ல தான் செய்யணும், ஆர்வம் வார டைம்ல செஞ்சிடணும். ஆர்வத்தை நீங்க இந்த மெத்தட்ல ஆக்கி விட்டீங்கன்னு வைங்களேன், அதாவது உதாரணமா உங்களுக்கு காலையில ஒரு 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 10 பக்கம் உங்களுக்கு ஓதல் மாதிரி இருக்கு. இப்ப நீங்க இந்த டைம் டேபிள பார்த்துட்டு என்ன செய்வீங்க தெரியுமா, 4க்கு குறைச்சிருவீங்க. அது சரியா நடக்கும். லுஹருக்கு பிறகு ஓத மாட்டீங்க. விளங்கிட்டா? லுஹருக்கு பிறகு என்ன செய்ய மாட்டீங்க, ஓத மாட்டீங்க. இதை சரியா செய்வீங்க. டைம் டேபிள் நம்மளுக்கு சார்பாகிக்கிறது என்ன, நம்ம 4 ஓதுவோம், ஆனா லுஹருக்கு பிறகு 7 போகும். மனசு சொல்லும் எல்லாத்தையும் சேர்த்து இஷாவுக்கு பிறகு ஓதிடு, எல்லாத்தையும் சேர்த்து இஷாவுக்கு பிறகு ஓதிடுன்னு சொல்லு. இஷாவுல சேர்ந்த உடனே சொல்லுவோம். இப்ப தராவிகளே டைம் போயிட்டு சஹாபாக்கள் கூட 10 வசனத்தை படிச்சுட்டு தான் அடுத்த வசனத்துக்கு என்ன செஞ்சுக்கிறாங்க, போய்கிறாங்க ஒரு ஹதீஸ் வரும். அப்படியே நம்மள அலக்கழிச்சு இப்படியே கூட 15 நோம்பாகிரும். அப்போ ஒரு சகோதரர் சோர்வுட உச்சகட்டத்துக்கு போய் அவர் கேட்கிறாரு, குர்ஆன் ஃபுல்லா இறங்கினது மதீனால தானே, அப்போ அதுக்கு முன்னால சஹாபாக்கள் எல்லாம் முழு குர்ஆனை ஓதிக்க மாட்டாங்க தானே என்றார். அவர் ஆர்வம் எங்க போயிட்டு சஹாபாக்கள் லெவலுக்கு போயிட்டு, விளங்கிட்டா? சஹாபாக்கள் லெவலுக்கு போய் சஹாபாக்களை தனக்கு சார்பா எடுத்து, விளங்கிட்டா? சஹாபா ரசூலுல்லாஹ்ல 5 நேரம் எவ்வளவு காலம் தொழுதிப்பாங்க, கடமையாகப்பட்டவரான தொழுதிப்பாங்க. நாங்கள் 29 வருஷம் தொழுதிக்கிறோமே, அந்த மாதிரி தராவிகள்லாம் எவ்வளவு காலம் தொழுதிப்போம். சஹாபாக்கள்லாம் என்னது, அந்த ஒரு 10 வருஷம் தானே, நம்ம 10 வயசுல இருந்தே பழக்கப்பட்டிருக்கிறோமே ரமதான்ல. கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டார். விளங்கிட்டா? இதுதான் ஃபமன் கானத் ஃபத்ரத்துஹு, என்ன எவருடைய சோர்வு என்ற சுன்னத்துக்கு மாத்தமா போகுதோ
அவர் என்ன அழிந்து போய்விட்டார் என்ற இடத்துக்கு போகும். இது பொதுவாகவே ரமலான் ஆரம்பிக்கக்கூடியவருடைய நிலைமை அதுதான். சிலர் எந்த அளவுக்கு ஆயிடுறாங்கடா, அதாவது ஒருத்தர் நகைச்சுவையாக சொன்னாரு, 50 நேர தொழுகை ரசூலுல்லாஹ் ஏன் மாத்தினாங்களோ கவலைப்படுற லெவலுக்கு ஆயிட்டாங்க. வணங்கிட்டா 5 நேர தொழுகை போதாம என்ன அவர் இபாதத்துல ஆர்வம் போய் 50 இருந்திருக்கே நம்ம தொழுதிருப்போம். மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார், உங்க சமுதாயம் இதை செஞ்சுக்கல மாட்டாங்கடே, நம்ம செய்யற மாதிரி தானே இருக்கிறோம். மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னது என்னது, அதாவது தவாமுல் ஹால் மினல் முஹால். ஹுக்கமாக்கள் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா, தவாமுல் ஹால் மினல் முஹால், அதாவது தொடர்ந்து இருப்பது சாத்தியமற்றது, தொடர்ந்து இருப்பது சாத்தியமற்றது என்றதை விளங்கி அந்த அடிப்படையில் தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்வாங்க, அதை சொல்லுவார்கள். அதான் மனிதனுடைய செயல்பாடு எப்படி இருக்கணும்னு சொன்னா, அல் ஹரக்கா பரக்கான்னு அரபுல விளங்கிட்டா, அல் ஹரக்கா பரக்கா, அசஞ்சிகண்டே இருக்கிறது பரக்கத், அசஞ்சிகண்டே இருக்கிறது பரக்கத், போறது வாரது, இந்த லெவலுக்கு நம்ம செயல்பாடுகளை வச்சுக்கிறோம். அல் ஹரக்கா பரக்கான்ற லெவல்ல ஒரு செயலை வச்சுக்கிறோம். கொஞ்சமாவது நம்ம இயங்கிக் கொண்டே இருக்க நிறுத்தப்பட, ஹரக்கத் என்ன செய்யணும், இருந்து கொண்டே இருக்கணும். அதே நேரம் தவாமுல் ஹால் மினல் முஹால், அது ஃபர்ஸ்ட் ஹை லெவல்லயே எப்பயும் இருந்துட்டு இருக்கிறது சாத்தியம் இல்ல. அப்படின்றதை விளங்கி வச்சிட்டோம்டா, நாங்க எங்களுடைய உதாரணமா முதலாவது ரமலான் வருது, முதலாவது ரமலான் வருதுன்னு ஃபர்ஸ்ட்டுக்கு பள்ளி முந்தி பள்ளிக்கு போறவங்க எல்லாம் வெளியே வைப்பாங்க. அந்த டைமுக்கு பலமையா பள்ளி போற பாட்டியெல்லாம் தானே, அவங்க எல்லாம் நாங்கள் எங்களுக்கு பள்ளிக்கு சம்பந்தம் இல்லைன்ற மாதிரி கதவுக்கு வெளியே அவங்க எல்லாம். ஏன்னா இந்த டீம் வந்துட்டு, இந்த டீம் வந்து முன்சஃப் அதெல்லாம் நெருங்கி இமாம் ஆச்சரியப்படுற அளவுல ஜமாத்தெல்லாம் இருக்கும். வளமையா பள்ளிக்கு வரவங்க எல்லாம் அன்றைக்கு என்ன ஒரு இவங்க எல்லாம் ஒரு இபாதத்தாலிகளா இந்த லெவல்ல ஃபஜ்ருக்கு அவங்க வளமையா மாற டைம்ல வந்தா கூட முன்சப் என்ன நேரம் அவங்களுக்கு இருக்கல, யாரு வளமையா முன்சப்புக்கு வரவங்களுக்கு இருக்கலாது, அவங்க திகச்சு போகிற லெவலுக்கு இருக்கும். இவங்க தான் வளமையா இருக்கிறது. ஒரு 10-15 நாள்ல அவங்க இடம் கிடைச்சிரு, ஒரு 10-15 நாள்ல இடம் கிடைச்சிரு, இவங்க எல்லாம் போயிடுவாங்க. இவங்க எல்லாம் போயிட்டு வளமையான அவங்கள மாதிரி நம்மளுக்கு இருக்கலாமான்னு சொல்லி என்ன அதுல போயிட்டு குறிப்பா 27 தாண்டின உடனே பள்ளி, அதாவது சிலர் பள்ளியை டெவலப் பண்றதுக்கெல்லாம் அந்த டைம்ல முடிவெடுத்துக்கிறாங்க, மக்களுக்கு இடம் போதாது அப்படின்னு சொல்லி, மக்களுக்கு இடம் போதாது அப்படின்னு சொல்லி. அதுக்கு பிறகு பார்த்தா பள்ளி உடைக்க வேண்டிய நிலைக்கு அவ்வளவு இடம். இந்த நிலைமையெல்லாம் எதால வருது, இந்த ஹிர்ஸ் ரஹ்பா ஷிர்ரா, இந்த ஆரம்ப ஆர்வம் மனிதனை வந்து கண்ட இடத்துக்கு கொண்டு போயிடும். எங்கெங்கெல்லாம் சிந்தனைக்கு என்ன செய்யும் கொண்டு போகும். அப்படி ஒரு 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 பூரிப்பு வரும், ஒரு பூரிப்பு என்ன செய்யும் வரும். இது வந்து ஆசிரியருக்கும் விளங்கணும், மாணவருக்கும் விளங்கணும், அழைப்பாளருக்கும் விளங்கணும், அழைக்கப்படுகின்றவர்களுக்கும் விளங்கணும். இது வந்து கடைசி வரைக்கும் போற பயணம் அல்ல. இது என்ன இந்த டீம் ஃபுல்லா கடைசி வரைக்கும் வராது. கடலுக்கு முன்னால் அகப்பட்டவரை கால அஸ்ஹாபு மூசா இன்னா லமுத்ரகூன், ஏற்கனவே கால் கை எடுங்கன்னு சொன்னவங்க தான். ஆனா கடலுக்கு முன்னால என்ன சொன்னாங்க, நாங்க அகப்பட்டு கொண்டு வந்தாங்க, கடலுக்கு முன்னால அகப்பட்டு கொண்டு வந்தாங்க. ஆர்வம் தொடர்ந்து இருப்பது என்பது ஒரு சாத்தியம் இல்லை. தவாமுல் ஹால் மினல் முஹால் என்ற அந்த இது மாதிரி. அப்ப அதனால நாங்க இதை மிக தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்ன என்றால், ஆர்வத்தை நம்ம இந்த மாதிரி வார சந்தர்ப்பத்தில் எங்களுக்கு எப்ப ஆர்வம் வருகிறதோ அதுல சுண்ணத்துக்கு வெளியே போகாத அளவுலையும் அந்த அதீத ஆர்வத்தை பயன்படுத்தவும் வேண்டும். பிரிச்சு நிர்வாகம் பண்ணணும், பிரிச்சு அதை நிர்வாகம் பண்ணணும். எப்படி பிரிச்சு நிர்வாகம் பண்ணணும்னு சொன்னா, ஆர்வத்தை உடைச்சல்ல, அந்த ஆர்வத்தை உடைத்து அல்ல, அந்த ஆர்வத்தை பயன்படுத்தி நிர்வாகம் பண்ண வேண்டும். எல்லை மீறாம என்ன செய்யணும், நிர்வாகம் பண்ணணும். உதாரணமா காலையில எங்களுக்கு நீங்க குர்ஆனை எடுக்கிறீங்க, உங்களுக்கு ஓதுவதற்கான ஒரு நல்ல ஒரு இது என்ன செய்யுது கிடைக்குது, ஓதிட்டே இருங்க. ரைட்டா, உங்களுக்கு ஓத கிடைக்குதா, ஓது ஓது ஓதுன்னு அப்படியே ஓதிட்டு இருக்கிற சந்தர்ப்பத்தில் ஒரு 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 10 தாள் ஓதிட்டீங்க, 15 தாள் என்ன செஞ்சிட்டீங்க ஓதிட்டீங்க அப்படி என்று சொன்னால் உங்களுக்கு ஒரு ராகத்து கிடைச்சு உங்க ஆர்வத்தை பயன்படுத்தினது. அடுத்த நாள் சுபகு உங்களுக்கு வரும், ஒரு தாள் ஓதுறதுக்கான ஆர்வம் உங்களுக்கு என்ன செய்யாது, இருக்காது. அப்ப நீங்க என்ன செய்யணும், அல் ஹரக்கா பரக்கான இடத்துக்கு வந்துடணும். என்ன, ஒரு 2 தாளாவது ஓதிடணும். இதுக்கு குறைய நம்ம என்ன செய்யக்கூடாது, போக விடக்கூடாது. இதுக்கு குறைய நம்ம போக விடக்கூடாது. இந்த லெவலுக்கு என்ன செஞ்சிடணும், வைத்து விட வேண்டும். இதுக்கு குறைய விடக்கூடாது. கூடுதல் என்பதில் நீங்க எங்கேயும் போங்க, ஆனா இந்த லெவலுக்கு நான் குறைய விடக்கூடாது, இந்த வளமே நான் விடக்கூடாது. அப்பதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அஃதலுல் அமாலி அதுவமுஹா வ இன் கல்ல. ரசூலுல்லாஹ் ஹதீஸ், அஃதலுல் அமால், அமல்களிலே மிகவும் சிறந்தது குறைந்திருந்தாலும் தொடர்ந்திருப்பது, குறைந்திருந்தாலும் தொடர்ந்திருப்பது என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அஃதலுல் அமால், அமல்கள்ல மிகவும் சிறந்தது அதுவமுஹா வ இன் கல்ல. வணங்கிட்டா ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, அவருக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எது விருப்பமா இருக்கும், அமல்கள்ல எது விருப்பமா இருக்கும் கேட்டா அத்தாஇம் அப்படின்னு வருது. நிரந்தரமாக இருப்பது, அத்தாஇம் நிரந்தரமாக இருப்பதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகவும் என்ன விருப்பமானது. இன்றைக்கு இங்க அரபு நாடுகளில் வேலைக்கு என்ன சொல்லுவாங்க, தவாம், வேலைக்கு என்ன சொல்றது, தவாம் தொடர்ந்துகிறது. எது இல்லாம போனால் அது இல்லாம போறது இல்லையே,
தவாம். அதுக்கு தவாம்ன்றது. தவாம்ன்றது நேரடியாக வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முந்தி உள்ள சமுதாயத்தில் போய் கேட்டா தவாம், 20 வருஷத்துக்கு முன்னுள்ள சமுதாயத்தை போயிட்டா அரபுல தவாமுக்கு இப்படி ஒரு விளக்கமே என்ன இல்ல. ஆனா அது அந்த தவாம் என்ற வந்ததுக்கான காரணம் என்ன, தொடர்ந்து அப்படியே அது இருக்கணும் என்றதுனால. அப்ப ரசூலுல்லாஹ்களுக்கு அத்தாயிம் தொடர்ந்து இருக்கக்கூடியது, வயின் கல்ல குறைவாக இருந்தாலும் ரசூலுல்லாஹ்களுக்கு அதான் விருப்பம். அப்ப அந்த குறைவாக இருந்த கூடிக்கொண்டே இருக்கும், அதுல எல்லாம் சந்தேகமே இல்லை, கூடும் என்பதுல சந்தேகம் இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை நிர்வகிக்கக்கூடியவர்கள்ன்றதுக்கு ஒரு முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் என்ன, ரமதான்ல ரசூலுல்லாஹ்வோட தொழுகையை பார்த்து சஹாபாக்கள் வந்து என்ன செஞ்சாங்க, ஜமாத் தொழுதாங்க இரவு தொழுகை. அடுத்த நாள் அதை விட பெரிய ஒரு கிரௌட் என்ன செஞ்சது வந்தது. 3ஆவது நாள் ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சிருக்கணும், மக்கா மதீனா பள்ளியை விஸ்தரிச்சிருக்கணும். அப்படித்தானே ரசூலுல்லாஹ் வந்து ஒரு புரிதல் இல்லாத ஒரு தலைவராக தான் என்ன செஞ்சிருப்பாங்க, மதீனா பள்ளியை விஸ்தரித்திருப்பார்கள். ரசூலுல்லாஹ் வரல ஜமாத், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி இரவு தொழுகை என்ன செய்யல, வரல. என்ன காரணம் சொன்னாங்கடா, கடமையாக்கப்பட்டு விடுமோன்னு பயப்படு. கடமையாக்கப்படுறதுன்னா ஏன் ரசூலுல்லாஹ் பயப்படணும், கடமையாக்கினா நீங்க செய்யாம போயிருவீங்கன்றதை தான் நான் என்ன செய்யறேன், பயப்படுகிறேன். இதே லெவலில் நீங்க தொடர்ந்து என்ன செய்ய மாட்டீங்க, இருக்க மாட்டீர்கள் என்பதற்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விலகிக்கிறாங்க அதுல இருந்து. அதனாலதான் அது ஒரு சுன்னத்தான ஒரு இடத்துக்கு என்ன செஞ்சது, நின்றது. இல்லை என்று சொன்னால் அல்லாஹு தாலா அதை கடமையாக்கி இருந்தால் அதை செய்யாமல் போகிற நேரத்தில் இந்த சமுதாயம் குற்றவாளிகளாக மாறும் என்றதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்கிக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளங்கிக் கொண்டார்கள். அதனால அந்த அமல்லிருந்து ரசூலுல்லாஹ் விலகிக் கொள்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விலகிக் அப்ப ரசூலுல்லாஹ் ஒரு சிறப்பான ஒரு தலைவரா இல்லையா, அந்த விஷயத்தை எப்படி நிர்வகிக்கணும் என்று புரிந்த ஒரு தலைவராக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்றாங்க, இருக்கிறாங்க. அப்ப இந்த இடத்துல நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், நமக்கு மினிமம் லெவல் அமல் உண்ட நம்ம ரமதான் வார நேரத்தில் நம்ம எவ்வளவு அமல் செய்வோம் என்றதை நம்ம முடிவெடுத்துடணும். நம்ம மேக்சிமம் தான் நம்ம முடிவெடுக்கிறது. பழங்கிட்டா குர்ஆன் ஓதி முடிச்சுட்டு தௌராத்தையும் படிக்கணும் ஆர்வத்துக்கு போயிடுறது, சரியா? நம்ம அந்த லெவலுக்கு போகாம நம்ம வந்து மினிமம் லெவல் உள்ள அமல் எது, மினிமம் லெவல் உள்ள அமல் எது அப்படின்னு பார்க்கணும். ரைட், நம்மளால இவ்வளவு முடியும். சிலர் வந்து இரவு தொழுகையில பிந்தி தொழுவருடைய சிறப்பு ஹதீஸ் எல்லாம் கேட்டுக்கிறான். ஜமாத்துக்கு இந்த முதலாவது ஜமாத் நம்ம போது பிந்தி தொழ போறதுன்ற பிந்தி தொழ முடிந்தவர்கள் தாராளமாக பிந்தி தொழலாம். அவங்க தொழுகிறாங்களா இல்லை அவங்களுக்கு அல்லாஹ்வுக்கு இடையில உள்ளது, அது அவங்கள பத்தி நம்ம பேசல. பிந்தி இரவுல 1 மணிக்கு எழும்பி அவங்க தொழக்கூடியவர்களாக இருக்கலாம். ஆனா இதுல பலகீனப்படுறவங்களை பார்த்து நான் சொல்றேன், அப்படி சொல்லி 2க்கு இல்லாம எத்தனை பேர் இருந்திக்கிறோம். உமர் ரலியல்லாஹு காலத்தில் இந்த ஜமாத்தை ஏன் ஏற்படுத்துறாங்கடா, மக்கள் அந்த ஜமாத்தோட தொழுதாத்தான் எங்களுக்கு என்ன செய்யுது, நீண்ட நேரம் குர்ஆனை கேட்டு ஓதுறதுக்கான வழி வருது, நீண்ட நேரம் நிக்கிறதுக்கான வழி வருது, அப்படி என்று சொன்னதனாலதான் அது ஏற்படுத்தப்படுது. செஞ்சுட்டு உமர் ரலியல்லாஹு என்ன சொன்னாங்க, இது சிறப்பு, நிஅமத்துல் பித்அத்து ஹாதிஹி, இது சிறப்பான ஒரு செயல் என்று சொல்லிட்டு வல்லதி தனாமுன அன்ஹா அஃதல், நீங்க அதுக்கு பிறகு நீங்க தூங்குவீங்களே அந்த நேரம் மிகவும் சிறந்தது. எது, அந்த பிந்திய நேரம் வந்து இதை விட என்ன, அதாவது மிகவும் சிறந்தது என்று உமர் இப்னு கத்தாப் எல்லாம் சொல்றாங்க. அப்ப அது சிறப்பானவங்க, முடிஞ்சவங்க, ஏழ்மானவங்க அதை எடுத்துக்கலாம். ஆனா பெரும்பாலான நபர்கள் வேகமா தொழுறாங்க, நம்ம சரி வரல, 1 ஹவர் தொழுறாங்க, 2 ஹவர் தொழுறாங்க, 10 நிமிஷம் தொழுறது இல்லை, 10 நிமிஷம் தொழுறது இல்லை. கேட்டா நீங்க கேட்கவும் கூடாது, யார்கிட்ட அப்படி நீங்க தொழுகன்னு கேட்க கூடாது. கேட்டாலும் அது எனக்கு அல்லாஹ்வுக்கு இடையில உள்ளது அப்படின்னு அப்ப சொல்லிடுறது, எனக்கு அல்லாஹ் இடையில உள்ள தொழுகிறது என்ற விஷயம் எனக்கும் அல்லாஹ் கிடைக்கப்பட்டது என்னது தெரியும். இது இப்படி நடக்குதா இல்லையா சமுதாயத்தில்? ஜமாத்துக்கு போறவனே இல்லாம ஆக்கிடுறது. ஜமாத்துக்கு நம்ம பிந்தி தொழுவோம்னு சொல்லி உட்கார்ந்து பேசி சஹர் டைம்ல என்ன சஹர் முடிச்சிட்டு ஃபஜ்ர் சுன்னத் இல்லாத போன பாட்டியெல்லாம் இருக்குது, சரியா? அப்ப இதெல்லாம் எதனால நடக்கு தெரியுமா, செய்ய போறவங்கள விட்டுறணும், வணங்கிட்டா. அதாவது அந்தந்த அமல் நடக்குதா அவர்களை என்ன செய்து விட வேண்டும், விட்டு விட வேண்டும். நீட்டமா சஹாபாக்கள் தொழுதாங்க அப்படின்ற செய்திகள்லாம் எடுத்து இங்க என்ன செஞ்சிருதுன்னு சொன்னா 1 மணி நேரம் தொழிச்சிருது. சஹாபாக்கள் நீட்டமாக தொழுதாரு, ஜமாத்துக்கு ஆக்கள் இல்லை, ஜமாத்துக்கு என்ன நபர்கள் இல்லாம போயிடுறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த தொழுகையாக இருந்தாலும், அது சுன்னத்தா இருந்தாலும் ஃபர்தா இருந்தாலும் பின்னால தொழுகிறவங்களுடைய இதை கவனிக்கணும். பின்னால அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு அன்ஹு போன்ற தக்வா உள்ளவர்கள் இருந்தாங்கன்னா நீங்க ஒரு 3-4 அவர் 5 அவர் நீட்டினா பிழை இல்லை, அவங்க நிப்பாங்கன்னு விளங்கினா. அப்படி இல்லாத சந்தர்ப்பத்தில் இவர்கள் என்ன செய்யணும், பின்னால் உள்ள மக்களுடைய அந்த நிலைமைகளை முராஅத் பண்ணி 1 அவர், ஒரு மிகவும் மினிமம் லெவலுக்கு போயிடாம 1 அவர் 2 அவர் என்ற அமைப்பிலேயாவது அந்த ஜமாத் என்ன செய்யணும், அதாவது முடித்து விட வேண்டும். இதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஆர்வத்தை நிர்வாகம் பண்ணான்னு பார்க்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டீங்கறாங்க, பள்ளியில வந்து என்ன ஒருவரும் தொழுதுகண்டே இருக்கிறார் மிச்ச நேரமா. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாமா, மா தஉதுனஹு ஃபீக்கும், இவரை நீங்க எப்படி கருதுறீங்கன்னு கேட்டாங்க. அப்ப மின் ஹியாரினா, எங்கல்ல மிகவும் சிறந்தவர், இப்படி தொழுகிறதால மிகவும் சிறந்தவர். ரசூலுல்லாஹ் சொன்னா லைஸ மின் ஹியாரிக்கும், இவர்களில் உங்கள் சிறந்தவர் கிடையாது, இவர் உங்களில் சிறந்தவர் கிடையாது. ஏன், இது சுன்னத்தான தொழுகை, உபரியான வணக்கம்,
மக்களுக்கு முன்னால மக்கள் பார்க்கிற அளவுக்கு மிக நீண்ட நேரம் தொழுகிறத ரசூலுல்லாஹ் என்ன செய்யல, விரும்பல. எல்லாரும் ஃபர்துல பள்ளிக்கு வந்தா ஃபர்துல என்ன செய்யணும், எல்லாருமே சமமாக இருக்க வேண்டும். சுன்னத்தை அவரவர்களுடைய வீடுகள்ல என்ன செய்யணும், தொழுது கொள்ள வேண்டும் என்றதுக்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறது சொல்றது. ஆனா நாங்க எல்லாருடைய தக்வாவையும் அந்த பள்ளியில அதை வச்சுதான் டெஸ்ட் பண்றது. நான் சொல்லுவேன், நம்ம எங்களுடைய தர்பியா முறைகள், எங்களுடைய தவா முறைகள் எப்படி இருக்குது. அவர் வந்து இகாமத்துக்கு பள்ளிக்கு வந்து சலாம் கொடுத்துட்டு அவர் என்ன செஞ்சிருவாரு, போயிடுவார். அவரை நம்ம விடுறதில்லை. அவரை நம்ம என்ன செய்வோம், பின்னால தொழுதுட்டு இருப்பாரு. முன்சப்புல தொழுற சிறப்பு தானே, எப்ப பார்த்தாலும் பின்னாலதான் என்ன செய்யறாரு, தொழுகிறான். அவன் முன்சப்புக்கு வந்துருவாரு. 4வது ரக்காத்துல வந்து சேர்ந்து வேலை இல்லை, ஃபர்ஸ்ட் ரக்காத்துல வரணுன்றது. ஃபர்ஸ்ட் ரக்காத்துல வந்துருவாரு, சலாம் கொடுத்துட்டு போயிடுவார். சலாம் கொடுத்துன்னு போய் என்ன பிரயோசனம்? அதுக்கார்கள் திக்ர்கள் ரசூலுல்லாஹ் எவ்வளவு சொல்லி தந்த, சஹாபாக்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டா, புகாரி எவ்வளவு கஷ்டப்பட்டாரு. சரியா? அப்புறம் திக்ர் செஞ்சு சுண்ணத்தெல்லாம் போயிடும். சுண்ணத் முன்பின் சுண்ணத்தும் இல்ல, அது சொர்க்கத்துல என்ன ஒரு மாளிகை இருக்குது. இப்படி சொல்லி 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 விளங்கிட்டா அது ஒரு கடைசியில எல்லா விஷயத்தையும் நம்மளை பார்த்துட்டு இருக்கிறாங்க. பள்ளிக்கு வராமட்டாருவீங்களே, பள்ளிக்கு வராம இருந்த ஒரு முஸ்லீம் என்ன பிரயோசனம், ஃபர்ஸ்ட்ல ஸ்டார்ட் பண்றது. சரியா? இப்படி நடக்குதா இல்லையா? ஏதாவது நலவு செய்யறவன எங்கேயாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளி வாயில்கள்ல சுன்னத்தான கடமை அல்லாம சுன்னத்தான எந்த தொழுகைகளே நீ தொழு அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்கிறாங்களா? இல்ல. ரசூல் அதனாலதான் தஹியத்துல் மஸ்ஜித் போன்ற தொழுகை ரசூலுல்லாஹ் சொன்ன நேரத்தில் அது கடமை நிறைஞ்சவங்க என்ன செய்றாங்க சொல்றாங்க. சுன்னத்தான தொழுகைகளுக்கு அவருக்கு அல்லாஹ்வுக்கு இடைப்பட்ட ரசூலுல்லாஹ் செஞ்சாங்க, விட்டு விட்டார்கள். அப்ப நபி அவர்கள் செயல்பாட்டு ரீதியாக அந்த ஆர்வத்தை நிர்வகிப்பதில் மிகவும் கவனமாக இருந்தார்கள். எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் மக்களுக்கும் சொல்லி கொடுத்தாங்கன்னா, ஒரு மனிதர் இரவுல குர்ஆன் ஓதுவதற்கு ஒரு ஹிஸ்பு வச்சுக்கிறார். ஹிஸ்பு விளங்கிட்டா? அந்த ஹிஸ்பன்னா ஒரு பகுதி ஓதுறார். ஹதீஸ்ல வருது ஹிஸ்பன், ஒரு பகுதி ஓதுறார். நான் வந்து ஒரு 5 தாள் ஓதுவேன், ஒரு ஹிஸ்பு வச்சுக்கிறார். ஒரு ஜுஸு ஓதுவேன் ஒருத்தர் வச்சுக்கிறார். அவர் தூங்கி விட்டால் அல்லது மறந்து விட்டால் ரசூலுல்லாஹ் எப்படி சொல்றாங்க, அதை ஓத மறந்துட்டா அல்ல அதை தூங்கிட்டா, ஃபகரஅஹு ஃபீமா பைனல் ஃபஜ்ரி வல்லுஹரி, லுஹருக்கும் சுபஹுக்கும் இடையிலே அதை அவர் ஓதினால் குதிப கஅன்னமா கரஅஹு ஃபில் லைல், அவர் இரவிலே ஓதியது போல கூலி அவருக்கு எழுதப்படும். அப்படி மறந்து போனவர் இரவில ஓதியது போல என்ன அவருக்கு கூலி எழுதப்படும். இந்த டைம்ல ஓதினா, எப்ப ஃபஜ்ருக்கும் லுஹருக்கும் இடையில ஓதினா அந்த கூலி எழுதப்படும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சோர்வுக்கும் அந்த பலகீனத்துக்கும் என்ன செய்றாங்க, வழிகாட்டுவதை நம்ம பார்க்கிறோம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வளமை இருந்துச்சு, இரவுல தூங்குவதற்கு முன்னால குர்ஆன்ல ஒரு பகுதி ஓதிட்டு தூங்கிடுறது. வளமையாக அவங்க என்ன செய்வாங்கன்னா, இரவுல தூங்குவதற்கு முன்னால குர்ஆன் ஒரு ஹிஸ்பை வச்சிருந்தாங்க ஓதுறதுக்கு. இந்த பகுதியை ஓதிட்டு என்ன செய்வாங்க, அவர்கள் தூங்கி விடுவது வளமையாக என்ன செஞ்சது இருந்தது என்பதை நம்ம பார்க்கிறோம். இவைகள் எல்லாம் அவங்க தங்களோட மினிமம் லெவலான அமல்களை வந்து நிர்வகிப்பதற்காக வச்சிருந்தாங்க. இமாம் இப்னு தைமியாவை சந்திக்கிறதுக்கு இமாம் இப்னு கைம் அல் ஜௌஸி ரஹிமஹுல்லாஹ் போறார். இப்னு தைமியா காலையில அந்த ஃபஜ்ர் சுன்னத்தை அந்த ஃபஜ்ரை தொழுது விட்டு அப்படி உட்கார்ந்துட்டார். சூரியன் உதயமாகும் வரை உட்கார்ந்துட்டார். அதெல்லாம் முடிஞ்ச பின்னால திரும்புறார். இப்னு கைமை பார்த்து சொல்றாங்க, இது எனது காலை உணவு, இது நான் சாப்பிடல என்றால் எனக்கு சக்தி என்ன செய்யாது, இருக்காது. அப்ப யாருக்காகவும் அந்த வளமை என்ன செய்வதில்லை, நம்ம விடுவது கிடையாது. ஆனா மன ஆர்வம் இல்லாட்டி என்ன செய்ய மாட்டா, யாராவது நம்மளே வந்து கூட்டிட்டு போயிட மாட்டான்ல, அதை ஒரு காரணமா போட்டு இன்னைக்கு ஓத கிடைக்கலன்னு சொல்றதுக்கு லெவல்ல நம்ம நிர்வாகம் என்ன செய்து இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அன்புள்ள சகோதரர்களே, இந்த செயல்பாடுகளை நீங்க பாருங்க எந்த அளவுக்கு, அதாவது மனிதனை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமல்கள் விஷயத்தில், ஒருவருடைய அமலுடைய செயல்பாடுகள் விஷயத்தில் நிர்வகிப்பதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டி இருக்கிறார்கள் என்பதை இந்த செய்தியை நம்ம என்ன செய்கிறோம், புரிந்து கொள்கிறோம். அடுத்ததாக அன்புள்ள சகோதரர்களே, அதாவது அல்லாஹு ரப்புல் ஆலமீன் குர்ஆன்ல வந்து நம்ம வந்து வணக்க வழிபாடுகளை, இது 4வது அம்சமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விஷயங்களை எப்படி கையாண்டார்கள், அமல்கள்ல வந்து தொடர்ந்து இருப்பதை சிறந்தன்னு சொன்னாங்க. அப்ப நம்ம மினிமல் லெவல் ஒரு டைம் டேபிள் என்ன செய்யணும், நம்ம எல்லா விஷயத்திலையும் வைத்து, அது முக்கியம். நான் அதை திருப்பி சொல்றேன், அதான் மினிமம் லெவலான குர்ஆன் ஓதல், திக்ருகள், அதே போல தொழுகைகள், இதுல நான் எப்பயும் குறைய மாட்டேன். நம்மளால முடிஞ்சதை பார்த்துக்கிறோம். நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஒரு பகுதியை வைத்து கொண்டோம்னா இதுல நான் போராடுவேன். இதுக்கு கீழே என்ன செய்ய மாட்டேன், நான் வந்து இதை விட்டுட்டு போக மாட்டேன். ஃபர்ல இவ்வளவு தொழுறேன்னு சொன்னால் சுன்னத் நம்ம தர்பியால படிச்சோமே தல்ஹீஸ்ல, இந்த வெஸ்ட் ஃபைன் அஜஸ அன் தாலிக், அது ஃபைன் கதர அலா தாலிக், அதுக்கு மேல முடிஞ்சா இவ்வளவுன்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு லெவலை வைத்துக் கொள்ள வேண்டும். ஆர்வத்தை பொறுத்த வரைக்கும் ஆர்வம் வார நேரத்தில் நம்ம அதை என்ன செஞ்சிடணும், அதை செய்துவிட வேண்டும். ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி அது சோர்வாகும். இமாம் இப்னு கைம் அல் ஜௌஸி ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, லாபுத்த லிஸ்ஸாலிகீன மினத் தஹல்லுலி, நல்ல பாதையில் நடந்து செல்லக்கூடியவர்களுக்கு இடையில் ஒரு குறைபாடு வரும், அவருக்கு வந்து தடுமாற்றம் என்ன செய்யும் வரும். அந்த தடுமாற்றம் அவர் அங்க இருந்து திருப்பி தன்னை உற்சாகப்படுத்திக் கொண்டு அதே பாதையில் போக தூண்டினால் அது சிறப்பு.
அது சுன்னத்தின் பக்கம் போகுது. அவரை வேறு பாதையில திசை திருப்பி விட்டால் அவர் அவசரமாக அதை உணர்ந்து மறுபடியும் அந்த பாதையில் என்ன செஞ்சிடணும், போய்விட வேண்டும். அப்ப ஒரு மனிதனுடைய கடைசி லெவல் எப்படி வரணும்? ஃபர்து கட்டாயம் செய்யறது, பாவங்களை செய்வது இல்லை என்றாவது மினிமம்ல என்ன செய்யணும், இருக்கணும். அதை விட கொஞ்சம் ஒரு அளவுக்கான அந்த அமல்களை நீங்க வரையறுத்துக்குங்க. நான் இவ்வளவு 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 என்ன செய்வேன், நான் செய்வேன் அப்படின்னு நீங்க என்ன செய்யுங்க, வரையறுத்துக்கு. சிலர் என்ன செஞ்சிடறதுன்னா ஆர்வத்தை பகிர்ந்துடுறது, ஆர்வத்தை பகிர்ந்தது அப்புறம் போய் சொல்றது, ஆர்வத்தை பகிர்ந்துட்டு போய் சொல்றது. என்ன, குர்ஆன் வந்து நான் ஒரு ஜுஸு முடிச்சிட்டேன், அஞ்சு நாள் ஒரு ஜுஸு முடிச்சிட்டேன்றது. இந்த தடவை ரமலான்ல எப்படியாவது நான் ஒரு 5 தடவை குர்ஆனை முடிக்கும்னு நினைச்சுக்கிறேன், 10 தடவை முடிக்கும்னு நினைச்சுக்கிறது. இயலாம போயிடும், ஆர்வத்தில் செஞ்சாச்சு இயலாம போயிடும். இவர் வந்து கேட்பாரு, குர்ஆன் எப்படி முடிச்சிட்டீங்களான்னு போய் சொல்லிடுறது, முடிச்சுட்டு அப்படின்னு. நீங்க நினைச்சதே கொஞ்சம் கூடுதலாவே என்ன செஞ்சுட்டு முடிச்சுட்டு அப்படின்னு போய் சொல்லிடுறது. இது இந்த மாதிரியான தேவைகள் ஏன் வருது? உங்களோட ஆர்வத்தை நீங்க இந்த மாதிரியாக செய்ய போய்தான். பெரும்பாலும் மனிதர்கள் அதை உண்மைப்படுத்துவது குறைவு. ஏனென்றால் அவரவர்கள் அவரோட கண்ணாடியை வச்சுதான் அந்த அமல்களை பார்ப்பார்கள், மற்றவருடைய அமல்களை என்ன செய்வாங்க, பார்ப்பார்கள். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இது மிக பிரதானமான அம்சம். மினிமம் லெவலான ஒரு அமல்களை நம்ம என்ன செய்யணும், உருவாக்கி கொள்ள வேண்டும். இதுக்கு கீழே நம்ம என்ன செய்வதில்லை, இறங்குவதில்லை. அந்தந்த ஆர்வங்களை அப்பப்ப நிறையவே என்ன செய்வோம், நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான் மிக முக்கியமான ஒரு அம்சம். அடுத்ததாக, அதாவது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல வணக்கம் என்பது செய்யறதுக்கான ஒரு ஒரு மனநிலைக்கான ஒரு வக்த அல்லாஹ் தஆலா சொல்றான். அதாவது ஃபஇதா ஃபரக்த ஃபன்சப் வ இலா ரப்பிக ஃபர்கப். நீங்கள் ஃபஇதா ஃபரக்த, நீங்கள் ஓய்வாகி விட்டால், ஃபன்சப் நஸப அப்படின்னா நிக்கிறதுன்னு அர்த்தம், அப்படியே தன்னை நாட்டிக்கன்னு நிக்கிறேன்னு அர்த்தம். நீங்கள் ஓய்வாகி விட்டால் வணங்க ஆரம்பியுங்கள், ஃபன்சப் வ இலா ரப்பிக ஃபர்கப். உமது இறைவனின் பக்கமே நீங்கள் ஆர்வமாக இருங்கள். அப்படி என்றால் இந்த உள்ளம் ஷுகுலுல் கல்ப், உள்ளத்தை நம்ம பிஸியாக வச்சிருக்கிறது தானே, அது ஆர்வத்தை குறைக்கும். அது என்ன செய்யும், ஆர்வத்தை குறைக்கும் என்பதில் சந்தேகமே கிடையாது. உள்ளத்தை நம்ம பிஸியாக வைத்துக் கொண்டிருப்பது ஆர்வத்தை என்ன செய்யும், குறைக்கும். அப்போ ரமலான்ல நீங்க பார்க்கலாம், இந்த உள்ளத்தை பிஸியாக, மனிதனுக்கு இயற்கையாகவே உள்ளத்துல என்னது, ஒரு பிஸி ஒன்று இருக்கும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல என்ன சொல்றான், இன்னலக ஃபின்னஹாரி சபஹன் தவீலா, உங்களுக்கு பகலிலே மிக நீண்ட வேலை இருக்கிறது, அலுவல் இருக்கிறது, இரவுல எழும்பி என்ன செய்யுங்க, வணங்குங்கன்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். பகல்ல அதை சுமப்பதற்கான சக்தி உங்களுக்கு இரவுல தொழுகை மூலம் என்ன செய்யும், உங்களுக்கு கிடைக்கும்னு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அப்ப உள்ளத்தை சுகுலாக்க கூடிய அமைப்பிலான வேலைகள் என்னன்னு பார்த்து அதை இல்லாமல் ஆக்கி கொள்ளணும். ஆனா ரமலான் வந்த பிறகுதான் அந்த மாதிரி எக்ஸ்ட்ராவையும் சேர்த்துக் கொள்றான். இந்த பலவிதமான இந்த கேரம் விளையாடக்கூடியவர்கள், அது விளையாட இந்த விளையாட்டு அந்த விளையாட்டு எல்லாத்தையும் ரமதானுக்குள்ள என்ன செஞ்சிடறாங்க, கொண்டு வந்து சேர்த்து விடுகிறார்கள். இப்படி சேர்த்துட்டா உள்ளம் என்ன செய்யும், இப்ப அந்த விஷயங்கள்ல பிஸி ஆகும். அந்த கேம் வந்து கொஞ்சம் அப்படி சூடு பிடிச்சதுன்னு சொன்னா அது வந்து வேற எங்கேயோ என்ன செஞ்சிடும், கொண்டு போய் விட்டு விடும். அப்ப இந்த மாதிரியான விழித்திருந்து தொழுவதற்காக கேரம் விளையாடுறாங்களா, அதாவது பிந்திய நேரத்தில் தொழுவதற்காக முந்தைய நேரத்தில் என்ன செஞ்சிருக்காங்க, கேரம் விளையாடி கண்டிக்கிறாங்க. அப்படி என்று சொல்ற நிலைமைக்கு என்ன செஞ்சிருக்கு, அது வந்திருக்கு. அப்ப உள்ளத்தை பிஸியாக்க கூடிய விஷயங்கள் அது. அதே போல இந்த உலக சோழிகள் கஷ்டங்கள் இருக்கும், மனிதனுக்கு பிரச்சனைகள் இருக்கும். அவைகளை ரமலான் வார டைம்ல இயன்ற அளவுக்கு அந்த சிந்தனைகளை என்ன குறைச்சி, அந்த வேலைகளை முடிச்சு அதை எப்படியாவது தீர்த்து ஒதுக்கி ஓரமாக வைக்க முடியுமான்னு நீங்க என்ன செய்யணும், பார்த்துக் கொள்ள வேண்டும். எதெல்லாம் என்ற சிந்தனை என்ன செய்யும், திசை திருப்பி. நான் சொல்றேன், உலக பாரங்கள், உலக கஷ்டங்கள், உலக சுமைகள், வேலை பழுக்கள் என்ற ஒரு பகுதி இருந்து கொண்டே இருக்கும். அவைகளை இயன்ற அளவுக்கு என்ன ஒதுக்கி விடணும் அப்படின்னு என்ன செய்யறாங்க, அதாவது இந்த வசனத்துக்குரிய தஃசீரா சொல்லி காட்டுறாங்க. அப்ப இதுல பாருங்க, அதனாலதான் ஃபஇதா ஃபரக்த ஃபன்சப், அல்லாஹ் தஆலா அந்த வசனத்தை சொல்லுவதற்கு முன்னால, ரசூலுல்லாஹ்களுக்கு சொல்றதுக்கு முன்னால சுமைகளை தான் சொல்றான். உங்களுக்கு வந்து நிறைய சுமை இருந்துச்சு, அதெல்லாம் நம்ம என்ன செஞ்சோம், இறக்கி வைத்து விட்டோம், உமது இதயத்தை என்ன செஞ்சிட்டோம், விரிவாக்கி விட்டோம் என்று சொல்லிட்டு தான் ஃபஇதா ஃபரக்த, நீங்க ஓய்வாகிட்டீங்கன்னு சொன்னா ஃபன்சப் வணங்குங்கள், வ இலா ரப்பிக ஃபர்கப், ஆர்வத்தை முழுமையாக இறைவன் பக்கமே என்ன செய்யுங்க, வைத்து விடுங்கள் அப்படின்னு என்ன செய்யறாங்க, அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்வதை என்ன செய்யறோம், பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இந்த இடத்துல வந்து ஒரு மனிதன் தண்ட, அதாவது இந்த செயல்பாடுகள், அமல்கள், இபாதத்துக்கள், இந்த வணக்க வழிபாடுகளை ஒரு சிறப்பான முறையில உறுதியாக நிலைத்து நிற்பதற்கான அந்த கூலி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுறான். நம்ம அதாவது போராட்டங்கள் இருந்து, குறைபாடுகள் இருந்து, ஆர்வம் கூடி குறைந்து இருந்தாலும் மாறாம ஒரு குறிப்பிட்ட லெவல்ல மாறாம என்ன இருந்து கொண்டிருக்க கூடியவர்களுக்கு பின்னால என்ன கிடைக்கும், எப்படிப்பட்ட முன்மாதிரியாக அவர்களை நாம் மாற்றுவோம் இடத்துக்கு நம்ம வளமையாக கேட்கக்கூடிய துவா. ஆனா இந்த வசனத்தை நீங்க சில பொழுதுகளில் உணராமல் இருந்திருக்கலாம். என்ன, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கக்கூடிய ஒரு துவா எங்களுக்கு தெரியும். அதாவது அல்லாஹ் என்ன செய்யறாங்க, சொல்லி கேட்கிறாங்களே, அல்லதி ஹலகனி ஃபஹுவ யஹ்தீன்,
அவனே என்னை படைத்தான், அவனே எனக்கு என்ன செய்கிறான், நேர்வழி காட்டுகிறான். வல்லதி ஹுவ யுத்இமுனி வ யஸ்கீன், அவனே எனக்கு உண்ணத் தருகிறான், அவனே எனக்கு குடிக்க தருகிறான். வ இதா மரிது ஃபஹுவ யஷ்ஃபீன், நான் நோய்வாய்ப்பட்டால் அவனே என்னை குணப்படுத்துகிறான். அதுல முக்கியமான ஒரு விஷயம், எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய அதப பாருங்க. அவனே எனக்கு நோய் தருகிறான், அவனே என்னை குணப்படுத்துகிறான் சொல்லல. நான் நோய்வாய்ப்பட்டால் அவனே என்னை என்ன செய்கிறான், குணப்படுத்துகிறான், குடிக்க தருகிறான், உண்ண தருகிறான், எல்லாம் செய்கிறான், நேர்வழி காட்டுகிறான். நான் நோய்வாய்ப்பட்டால் எனக்கு என்ன, அதாவது வஷர்ருல் இலை, அது அல்லாஹ் புறமிருந்து ஏற்படுவதாக இருந்தாலும் ஒரு அடியானாக அதபோடு என்ன செய்யறாரு, எப்படி சொல்றான், நான் நோய்வாய்ப்பட்டால் அவனை ஃபஹுவ யஷ்ஃபீன், அவன் என்ன செய்கிறான், அதாவது குணப்படுத்துகிறான். வல்லதி யுமீதுனி சும்ம யுஹீன், அவனே என்னை மரணிக்க செய்கிறான், பின்னர் என்னை அதாவது உயிர்ப்பிக்கிறான். வல்லதி அத்மஉ ஐ யக்ஃபிர லி ஹதீஅதி யௌமத்தீன், நான் அவனிடமே பேராசை வைக்கிறேன், எனது பாவங்களை அவன் மன்னிக்க வேண்டும் என்று. ரப்பி ஹப்லி ஹுக்மன் வ அல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன், இது நம்ம தெரிஞ்ச துஆ தான். அதாவது ரப்பி ஹப்லி, அதாவது ஹுக்மன், எனக்கு ஞானத்தை தா, என்னை சாலிஹீன்களோடு சேர்த்து விடு. வ அல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேக்குறார், வ அல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன். அடுத்த வசனத்தை பாருங்க, வஜஅல்லி லிசான சித்கின் ஃபில் ஆகிரீன், வஜஅல்லி லிசான சித்கின் ஃபில் ஆகிரீன், என்னை நல்ல வார்த்தை சொல்லக்கூடிய சந்ததியாக என் பெயரை ஆக்கிவிடு. அதுல எனக்கு பின்னால வரக்கூடிய சந்ததி என்ன முன்மாதிரியா எடுக்கணும். நான் செஞ்ச வேலைக்கு, அதாவது எனது செயல்பாடுகள், எனது அமல்கள், எனது முன்மாதிரி எல்லாமே அவங்களுக்கு என்ன செய்யணும், நல்லதாக அமைந்து விட வேண்டும். அதான் லிசான சித்கின் ஃபில் ஆகிரீன். பின்னால வரக்கூடிய என் பிள்ளைகளாக இருக்கலாம், என் பிள்ளைகளுடைய பிள்ளைகளாக இருக்கலாம், என் குடும்பமாக இருக்கலாம், என் சமுதாயமாக இருக்கலாம், என்னை நல்ல வார்த்தை சொல்லக்கூடிய அமைப்பிலான வாழ்க்கை முறையை எனக்கு தந்துவிடு. அவங்க பார்த்தாங்கன்னா லிசான சிதுக்குவர், சொன்னது மாதிரி செஞ்சவர். லிசான சிதுக்குனா என்ன, சொன்னது போல் வாழ்ந்தவர், எடுத்த முடிவுகளை அப்படியே என்ன செஞ்சவர், செய்தவர், அதுல நிலைத்து இருந்தவர். இதுக்கு தான் குர்ஆன்ல லிசான சிதுக்குன்னு என்ன செய்யும் வரும், சொன்ன வார்த்தை போல வாழ்ந்தவர். அதாவது நம்ம எடுக்கிற முடிவுல நம்ம செயல்படாமல் இருக்கின்ற பொழுது, அதை போல நம்ம நடந்து கொள்ளாமல் இருக்கின்ற பொழுது, உறுதி இல்லாமல் இருக்கின்ற பொழுது, அது என்ன லிசான சிதுக்காக என்ன செய்யாது, வராது. அந்த சொன்ன வார்த்தை உண்மை போல இருந்தவர்னா ஃபில் ஆகிரின், பின்னால வரக்கூடியவர்கள் என்னே முன்மாதிரியா எடுக்கிற அமைப்புல என்னுடைய வார்த்தைகள், அதாவது எனது செயல்பாடுகள் அவர்களுக்கு சிறப்பாக புகழாக அமைகின்ற அமைப்பில் என்னை ஆக்கிவிடு. இப்படி நம்ம பெரும்பாலும் முகஸ்துதி இஹ்லாஸுக்கு எதிராக விஷயங்கள் என்றதுக்கு நம்ம சிந்தனை இருக்காது. ஏன்னா இது நம்மளை பாராட்டுற மாதிரியான, பிற்காலத்தில் பாராட்டுற மாதிரியான ஒரு அம்சமா இருக்கு. ஆனா அதுக்கு சொல்லப்படலை, நம்ம பாராட்ட எதிர்பார்த்து முகஸ்துதி எதிர்பார்த்து சொல்லப்படலை. நான் சொன்னதை செஞ்சேன், அதுல மாற்றங்கள் என்ன செய்யல, இருக்கவில்லை, சரியான வாழ்க்கையில இருந்தேன் என்ற பதிவு பின்னால் உள்ள சமுதாயத்துக்கு என்ன செய்யணும், கிடைக்க வேண்டும் என்ற துஆவை என்ன செய்றார், கேட்கிறார். வஜஅல்லி லிசான சித்கின் ஃபில் ஆகிரீன் வஜஅல்னி மின் வரஸத்தி ஜன்னத்தின் நஈம், என்னை சொர்க்கத்தின் வாரிசுகளாக ஆக்கிவிடு. வக்ஃபிர் லி அபி இன்னஹு கான மினத் தாலின், என் தந்தைக்கு பாவத்தை மன்னித்து விடு, அவர் வழிதவறியவர்கள் ஒருவராக இருந்தார். இந்த வார்த்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தந்தைக்கு கேட்டது பில. ஆனா நாங்க உண்மையிலே எங்க தந்தை தவறிய வழிகள்ல இருந்தார்னா இதை கேட்கலாம். ஆனா இதா இந்த வார்த்தை என்ன செய்யலாம், வழி தவறிய கொள்கையிலோ தவறான பாதையில இருந்தா இது என்ன செய்யலாம், வக்ஃபிர் லி அபி இன்னஹு கான மினத் தாலின், அவர் வழி தவறியதில் இருக்கிறாரு, அவருடைய விஷயத்தை மன்னித்து விடு. வலா துஹ்ஸினி யௌம யுபஅஸூன், என்னை எழுப்புகின்ற நாளில் என்னை கேவலப்படுத்தி விடாதே என்று என்ன செய்யறாரு கேட்கிறார். அப்ப அன்புள்ள சகோதரர்களே, இது முக்கியமான ஒரு துஆ. அதாவது நம்ம செய்யக்கூடிய வார்த்தை செயல்பாட்டில் என்ன செய்யணும், தொடர்ந்து இருக்க வேண்டும் என்பதற்காக சொல்லப்பட்ட ஒரு மிக முக்கியமான ஒரு வார்த்தை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இறுதியாக அன்புள்ள சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள்கிட்ட சொல்ற டைம்ல சொல்றாங்க எப்படி என்று சொன்னால், உங்களில் எவரது அமலும் அவரை சொர்க்கத்துக்கு கொண்டு போய் சேர்க்காது, எவரது அமலும் அவரை சொர்க்கத்துக்கு கொண்டு போய் சேர்க்காது. அமல் என்பதை அல்லாஹு தாலா ஷர்த்தாக வச்சுக்கிறான், நீங்க செய்யணும் என்று வச்சுக்கிறானே தவிர அதுக்கான கூலி இல்லை. ஒரு நாள் வேலை செஞ்சவருக்கு 1 லட்சம் சேலரி கொடுப்போமா, கொடுக்க மாட்டோம். அப்ப நம்ம செய்யற வேலைக்கு சொர்க்கம் கூலியா வர இயலாது, நம்ம சொர்க்கம் கூலியாக வர இயலாது. சொர்க்கம் ஜஸா என்று அல்லாஹு தாலா சொன்னாலும் சொர்க்கம் ஃபதுல், அது என்ன, ஒரு ஃபதுலாக அல்லாஹு தாலா என்ன செய்யறான், ஒரு சிறப்பாகத்தான் எங்களுக்கு என்ன செய்யறான், அதை தருகிறான், ஒரு பெரிய ஒரு கிஃப்டாக அல்லாஹ்வாகத்தான் தருகிறானே தவிர நம்ம செஞ்சதுக்கான கூலி. ஆனால் அப்படி ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு சொன்ன நேரத்தை சஹாபாக்கள் கேட்கிறான், வலா அன்த யா ரசூலுல்லாஹ், நீங்களுமா, உங்களையும் நீங்க செய்யற இந்த அமல்களும் உங்களை என்ன கொண்டு போய் சேர்க்காதா, என்ன வலா அன, நானும் தான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொல்றாங்க, அல்லாஹு தஆலா என்னை ரஹ்மத்தால் சூழ்ந்து கொண்டாலே
தவிர, அவனது ரஹ்மத்து என்னை கொண்டு போய் சொர்க்கத்தில் என்ன சேர்த்தாலே தவிர என்று சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அமல்கள்ல நீங்க ஒரு நிதானத்தை கடைபிடியுங்கள். ஒரு நிதானமான முறையில் என்ன செய்யுங்க, கடைபிடிங்க. காலையில கொஞ்சமாகவும், பகலுக்கு பின்னால் கொஞ்சமாகவும், இரவில் கொஞ்சமாகவும் பயணத்தை செய்யுங்கள் அப்படின்றாங்க. அதாவது ஒரு மனிதன் பயணம் செய்யற சந்தர்ப்பத்தில் வந்து காலையில ஒரு பயணம் ரவாஹரிக்கும் துல்ஜாயிக்கும் அரபுல சொல்லுவாங்க, சரியா? காலையில ஒரு அளவு பயணம் போறது, ஈவினிங்ல கொஞ்சம் பயணம் என்ன செய்யறது போறது, இரவுல கொஞ்சம் பயணம் போறது. முழு இரவும் பயணிச்சு, முழு ஈவினிங்கும் பயணிச்சு, முழு பகலும் என்ன செய்ய வேண்டாம், பயணிக்க வேண்டாம். இன்னொரு செய்தி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்க பயணம் போற டைம்ல அதுக்கு தேவையான மேய்ச்சல் நிலத்தை அது கண்டா கொஞ்சம் நிறுத்தி அதுக்கு மேய்ச்சல் என்ன செய்ய, நிலத்தை கொடுங்க. அதான் பெட்ரோல் செட் கண்டா பெட்ரோல் அடிச்சுங்க, அடுத்த செட்ல அடிப்போம்னு நினைக்காதீங்க. அந்த மாதிரி ஒரு விளக்கத்தை அதிலிருந்து எடுக்கலாம். என்ன, நீங்க மேய்க்கிற இடத்தை கண்டுட்டீங்கன்னா தேவை இருந்தா மேய விட்டுருங்க. இதுதான் ரசூலுல்லாஹ் பிரயாணத்தில் சொல்லக்கூடிய மெதுவான பயணம் அப்படின்றது. இதை ரசூலுல்லாஹ் அமலுக்கு சொல்றாங்க. இதை ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்கன்னா அமலுக்கு சொல்றாங்க. காலையில கொஞ்சம், ஈவினிங்ல கொஞ்சம், நைட்ல கொஞ்சம் உங்களோட பயணம் மாதிரி என்ன செய்யுங்க, உங்களோட அமல்களை வைத்துக் கொள்ளுங்கள். சத்திது வகாரிபு, அப்படி ஷாப்பா அடிக்கணும் இல்ல, நெருங்குங்க, நேர்மையா நில்லுங்க என்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மிகைத்து என்ன செய்ய வேண்டாம், நீங்கள் போக வேண்டாம். அப்படி இருந்தா கொஞ்சம் கொஞ்சமா என்ன செஞ்சிருவீங்க, அந்த அமல்கள்ல சரியாக போய்விடுங்க. இதை சொல்லிட்டு சொல்றாங்க, உங்களோட அமலால நீங்க என்ன செய்ய போவதில்லை, சொர்க்கம் போவதில்லை. இதனாலதான் பல எத்தனையோ இஸ்லாமிய அறிஞர்கள் ரமலான் சப்ஜெக்டும் ரமலான் சப்ஜெக்ட் அல்லாத நேரத்திலையும் மக்கள் செயல் ரீதியான அமல்கள்ல கவனம் செலுத்தக்கூடிய அதே நேரம் உள ரீதியான சில அமல்கள் உண்டு, செயல் ரீதியான அமலை எல்லாம் மிகைத்து விடக்கூடிய அமல்கள் என்னது உண்டு. அல்லாவை பற்றி இஹ்சானுத்தன், தொழுறாரு, நோன்பு வைக்கிறார், ஹஜ் எல்லாம் செய்யறாரு, அல்லாஹ் எனக்கு இதை தரலை அதை தரலை, இந்த மாதிரி சிந்தனையோட இருப்பார். இவர் அமல்கள்ல என்ன செய்யறாரு, அதாவது உள ரீதியான அமல்கள்ல மிகப்பெரிய நன்மை என்ன செய்யறாரு, இழக்கிறாரு. திடீர்னு ஒன்று கிடைச்சிரும், அல்லாஹ் தஆலா இப்பதான் எனக்கு அருள் செய்ய ஆரம்பிச்சுக்கிறார். இவ்வளவு நாள் சாபம் செஞ்ச மாதிரி என்ன செய்வாங்க, பேசுவார்கள், பேசக்கூடிய. எப்படி இருக்கிறீங்கன்னு சொன்னா அல்லாஹ் பத்தி நல்ல சொல்ல மாட்டாங்க. என்ன செய்ய, எப்படியோ அல்லாஹ் தஆலா ஏதோ எனக்கு என்னமோ காரணமாக சோதிக்கிறான், அப்படி நல்லா வாழ்ந்துட்டு அப்படித்தான் சொல்லிட்டு இருப்பான், சரியா? இது வந்து அந்த அல்லாவை சங்கைப்படுத்தாது. இந்த இஹ்சானுத்தன், அல்லாவை பற்றிய நல்ல எண்ணம், பிறரை பற்றிய நல்ல எண்ணம், அல்லாவை பற்றி பிறரிடத்தில் நம்பிக்கை ஊட்டுதல். அதே போல இந்த மாதிரியான உள ரீதியான சில அமல்கள் இருக்குது, நம்ம செயல் ரீதியான அமல்களை விட அது எங்கேயோ என்ன செஞ்சிடும், கொண்டு போய் நம்மை வைத்து விடும். அதிலையும் நம்ம என்ன செய்யணும், கவனம் எடுக்க வேண்டும். எனவே அமல்களின் ஊடாக நம்ம சொர்க்கம் போறதுன்றது அல்லாஹ் தஆலா அமல்கள் எங்களுக்கு நிபந்தனையா வச்சதுனால. ஆனா நம்ம செய்யற அமலுக்கும் அல்லாஹ் தஆலா தரக்கூடிய கூலிக்கும் அதுல என்ன எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. அல்லாஹ் தஆலாவுக்கு சொர்க்கத்துக்கு போறதெல்லாம், நரகத்துக்கு போறது பி அத்லிஹி, அவனுடைய நீதியின் காரணமாக, சொர்க்கத்துக்கு போறது பி ஃபத்லிஹி, அவனது சிறப்பின் காரணமாக தான் என்ன செய்யறோம், சொர்க்கத்துக்கு போறோம். எங்கட பி அமலி அல்ல, எனது அமல் மூலம் அல்ல என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் நம்ம ஒரு சிந்தனைக்குள்ள கொண்டு வந்தோம் என்றால் ஒரு 5 விஷயத்தை இதிலிருந்து சுருக்கமா நம்ம முத்தாய்ப்பா எடுக்கலாம். ஒன்று, நிறைய பிரார்த்திக்கணும். நிறைய என்ன செய்யணும், எங்கட செயல்பாடுகளை வந்து சரியான முறைக்கு கொண்டு வரதுக்கு நிறைய பிரார்த்திக்கணும். ஒரு 4-5 பிரார்த்தனைகளை நான் என்ன செஞ்சேன் சொன்னேன். அல்லாஹும்ம லா சஹல இல்லா மா ஜஅல்தஹு சஹலா வ அன்த தஜஅலுல் ஹஸ்ன இதா ஷிஅத சஹலா. அடுத்து அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹம்மி வல் ஹஸனி வல் அஜ்ஸி வல் கஸ்ல் வல் ஜுப்னி வல் புக்லி வ தலஇத் தைனி வ கலபத்திர் ரிஜால். ரெண்டாவது துஆ. இப்போ இந்த இடத்துல வந்து என்ன, அதாவது வஜஅல்னி லிசான சித்கின் ஃபில் ஆகிரின் என்று வரக்கூடிய அந்த சூராவில் வரக்கூடிய அந்த துஆ, அந்த அதாவது சூரா ஷுஆரால வரக்கூடிய அந்த துவா. சூரா ஷுஆரால வந்து இது வசனம் மனைக்கிட்டா இந்த இப்படி ஒரு 3-4 துவாக்கள் சொன்ன. இந்த துவாக்களை நிறைய நம்ம என்ன செய்வோம், கேட்போம். இரண்டாவதாக, மனிதன் வந்து எல்லா உலகத்தில் எவ்வளவு பெரிய திறமைசாலிகளாக இருந்தாலும் ஆர்வத்துக்கு என்ன ஒரு 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 இறங்கு முகம் உண்டு, என்ன செய்து உண்டு, மறுபடி ஏறு முகம் உண்டு, என்னது உண்டு. எனவே இது இயல்பானது, இது இயலாமைக்கு போகாத அமைப்பில் என்ன செய்யணும், பார்த்துக் கொள்ள வேண்டும். மூன்றாவது, இவைகள்ல செல்வாக்கு செலுத்துவது பெரிய வளமைகள் அல்ல, சின்ன வளமைகள். சின்ன 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 வளமைகள் தான் இவைகள்ல செல்வாக்கு செலுத்துது. அந்த சின்ன வளமைகள் என்ன என்று நம்ம கண்டுபிடிச்சு அல்லாஹ்வுடைய அருளை பெறணும், அல்லாஹ்வுடைய அருளை பெறணும். இந்த அமல்களை போலவே உள்ளத்து அமல்களும் என்ன செய்கின்றன, மிகப்பெரிய கூலியை எங்களுக்கு தரவல்லது. அதுல ஒன்று அல்லாஹ்வை பற்றிய நல்லெண்ணம், பிறரை பற்றிய நல்லெண்ணம். அல்லாஹ்வை பற்றிய நல்லெண்ணம், பிறரை பற்றிய நல்லெண்ணம். அல்லாஹ்வை பற்றிய நல்ல சிந்தனை பிறரிடத்தில் என்ன செய்யறது, பிரச்சாரம் செய்யறது, ஏற்படுத்துவது. இது போன்ற நல்லமல்கள் மூலம் இந்த ரமதான்ல செயலால செய்ய முடியாத கூலிகளை நம்ம என்ன செய்ய முடியும், பெற்றுக்கொள்ள முடியும் என்ற இந்த சுருக்கமான ஒரு 6 பகுதிகளை நாம் புரிந்து கொள்வோம். ஹாதா மா இன்தி வல் இல்மு இன்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும்.